அனைவருக்கும் வணக்கம். நம்ம அகாடமியில் நேற்று நடந்த வீக்கெண்ட் டெஸ்ட்டு 6க்கான தமிழ் விளக்கத்தை தான் பார்த்துட்ருக்கோம். முதல் பகுதியில் இலக்கியத்தை பார்த்தோம், இப்போ இலக்கணத்தை பார்ப்போம். சரி, வாங்க பார்க்கலாம். ஓகேங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது ரெண்டாவது கேள்வி, நில் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேர்ச்சொல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகுபத உறுப்பிலக்கணத்தில் பார்த்துருப்போம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் பகுதி அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வேர்ச்சொல் அப்படின்றது. ஓகேங்களா? பகுதி அப்படின்றது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேலும் பிரிக்க முடியாத சொல்லாக இருக்கும், கட்டளை பொருள் தரும். மேலும் பிரிக்க முடியாத சொல்லாக இருக்கும், கட்டளை பொருள் தரும். அப்படி இல்லைன்னா ஏவல் பொருளை தரும். கட்டளை பொருள் அப்படி இல்லைன்னா ஏவல் பொருளை தரும். ஓகேங்களா? இப்போ நில் அப்படின்றது எப்படி இருக்குது? ஒரு கட்டளை பொருளை தான் தருது. ஓகேங்களா? நில் அப்படின்றது ஒரு கட்டளை பொருளை தரக்கூடிய சொல் தான். ஓகேவா? இந்த நில் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, வினையச்சத்தை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினையச்சம் அப்படின்றது வினையை கொண்டு முடியும் எச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் தான் வினையச்சம் அப்படின்றாங்க. அப்போ வினை கடைசியில் இருக்கணும், எச்சம் முன்னாடி இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல எச்சம் இருக்கணும், இந்த இடத்துல வினைச்சொல் இருக்கணும். ஓகேங்க. இதை தான் வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க. நின்ற, நிற்கின்ற அப்படின்னு இருக்கு. இது ரெண்டும் எப்படி முடியுதுன்னு பாருங்க. இரு கூட்டல் ஆ, இரு கூட்டல் ஆ அப்படின்னு முடியுது. நமக்கு பெயரச்ச விகுதி, பெரும்பாலும் பெயரச்ச விகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆ உம் அப்படின்னு இருக்கும். எப்படி இருக்கும்? ஆ உம்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, நின்ற அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்குது, நிற்கின்ற அப்படின்றது நிகழ்காலத்தை குறிக்குது. நிற்கின்ற அப்படின்றது நிகழ்காலத்தை குறிக்கிறது. நிற்கும், நிற்கும் அப்படின்னா அது எதிர்காலத்தை குறிக்கும். இப்படி மூன்று காலத்தையும் வெளிப்படையாக காட்டி ஆ என்ற பெயரச்ச விகுதி, அப்படி இல்லைன்னா அப்படின்ற பெயரச்ச விகுதியை கொண்டு முடிஞ்சா அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன இருக்கு பாருங்க, நின்று இரு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கு. இரு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கு. நாம் படிச்சிருப்போம், வினையச்ச விகுதிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ இல்லைன்னா ஊ, இந்த ரெண்டில் ஒன்று விகுதியாக வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் ஆவும் விகுதியாக வரும், ஆவும் சில சமயங்களில் விகுதியாக வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல இரு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன கொண்டு முடியலான்னு பாருங்க. நின்று சென்றான் அப்படின்னு முடியலாமா? நின்று சென்றான் அப்படின்னு முடியுது. இது என்னது? ஒரு வினைமுற்று, அதாவது வினைச்சொல். இந்த வினைச்சொல் ஒரு எச்ச சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு இல்லையா? இது ஒரு எச்ச சொல் தானே. நின்று அப்படின்றதுக்கு பொருள் கிடையாது. அதுக்கடுத்து ஏதாவது ஒரு வார்த்தை சேர்ந்தாதான் அது பொருளை தரும். அப்படியே அது சேர்ந்தாலும் என்ன சொல்ல கொண்டு முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிகிற மாதிரி தான் இருக்குது இந்த சொல். அதனால தான் வினையை அதாவது வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ நின்று அப்படின்றது தான் வினையச்ச சொல். ஓகேங்களா? நின்றான் அப்படின்றது ஒரு வினை முடிஞ்சு போய் இருக்கிறது. வினை முடிஞ்சு போய் இருக்கிறது. அதை என்ன சொல்லுவோம்? வினை முற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்லுவோம். வினை முற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த இடத்துல நின்ற அப்படின்னு வருது இல்லையா? அதுக்கு எப்படி பெயரெச்சம் அப்படின்றோம் அப்படின்னா, பெயரை, இது எச்ச சொல்றது தெரியுது, இது எச்ச சொல். இப்போ பெயரை கொண்டு முடியும் வச்சோம்னா பெயர் சொல் பின்னாடி இருக்கணும் இல்லையா? ஓகே, ஒரு பையன், பையன் அப்படின்றது பெயர் சொல் தான். ஓகேங்களா? பையன் அப்படின்றது பெயர் சொல். அப்போ இங்கே நின்ற அப்படின்னு வச்சோம் அப்படின்னா நின்ற பையன் அப்படின்னு வரும். அப்போ பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் அப்படின்றோம். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஓகே, சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் இவ்வடியில் காணும் தொடை வகைகளை தேர்க. அவங்க கேட்டிருக்கிறது தொடை வகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் நம்மளுக்கு தெரியும் 8 தொடைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். 8 தொடைகளில் 5 விதமான தொடைகள் தான் இது மாதிரி இணை, மோனை, கூழை அப்படின்ற பேரில் வரப்போகுது. ஸோ தொடை வகைகள் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஓகேங்க. சான்ற அப்படின்றதுல சா இன் அப்படின்ற எழுத்து இருக்குது. அதுக்கடுத்த சீர்லையுமே சா இன் அப்படின்ற எழுத்து இருக்குது. அதுக்கடுத்து கு இன் அப்படின்னு இருக்குது. ஆனால் முதல் எழுத்தை பாருங்கள், கு அப்படின்னு இருக்குது. இங்கே முதல் எழுத்தை பாருங்கள், என்ன இருக்குது? நெடில் எழுத்து இருக்குது, இங்கே குறில் எழுத்து இருக்குது. ஸோ இது வராது. ஓகேங்களா? எதுகை அப்படின்ற பட்சத்தில் இங்கே இன் இருக்குது,
இங்கே இன்னும் இருக்குது, இங்கே இன்னும் இருக்குது. ஆனால் முதல் எழுத்து ரெண்டுத்துலையுமே நெடில் இருக்குது, மூணாவதுல என்ன இருக்குது, குறில் இருக்குது. முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் தான் அது எதுகை. ஆனால் இங்கே முதல் எழுத்து இது ரெண்டுத்துலேயுமே ஒன்றி இருக்குது, ஆனால் இங்கே வந்து அளவொத்து இல்லை. ஓகேங்களா, அது குறிலாக இருக்குது. ஸோ அதனால் அது வராது. ஸோ இங்கேயுமே இரு அப்படின்றதுல சா இன் அப்படின்ற வார்த்தை இல்லை. அப்போ 1, 2வது சீரில் இருக்குது. நம்ம 1, 2வது சீரில் இருந்தால் என்னன்னு சொல்லுவோம், இணை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இணை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா என்ன இருக்குது, சா அப்படின்றது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் நம்ம மோனைன்னு சொல்லுவோம். அப்போ மோனை அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறோம், மோனை அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது எழுத்து இன்னு இருக்குது, இங்கேயும் ரெண்டாவது சீர்லையும் இன்னு இருக்குது. அப்போ அதை என்ன சொல்லுவோம், எதுகைன்னு சொல்லுவோம். ஓகே, எதுகைன்னு சொல்லுவோம். பட் 1, 2ல் இருந்தால் என்ன சொல்லுவோம், இணை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இணை மோனை இணை எதுகை ரெண்டுமே இருக்குது. மூணாவதா ஏய்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏய்பு என்னது, ஒரு அடியில் இருக்கிற இறுதி எழுத்தோ அசையோ சீரோ, இறுதி எழுத்தோ அசையோ சீரோ கடைசியிலிருந்து வந்துச்சு அப்படின்னா அது ஏய்புன்னு சொல்லுவோம். இங்கே என்ன இருக்குது, இன்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, இன்னு இருக்குது. ஆனால் இங்கே கிடையாது, இங்கே கிடையாது. ஸோ என்ன இருக்குது, இணை. இது 1ன்னு எடுத்துக்கணும், இது 2ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதாவது மோனை, அதாவது எதுகை, மோனை, முரண், அளபடை, இந்த 4த்துக்குமே இந்த சைட்லேருந்து பார்க்கணும். ஏய்புக்கு மட்டும் கடைசியிலேருந்து பார்க்கணும். ஓகேங்களா, 1வது சீரு, 2வது சீரு, 3வது சீரு, 4வது சீரு. இது வந்து எதுக்காக அப்படின்னா மோனை, எதுகை, முரண், அதுக்கடுத்து அளபடைக்கு இந்த பகுதியிலேருந்து இப்படி பார்க்கணும். ஏய்புக்கு மட்டும் 4வது சீரு, 3வது சீரு, 2வது சீரு, 1வது சீரு. இதை தலைகீழ இதை 1ன்னு எடுத்துக்கணும், இதை 2ன்னு எடுத்துக்கணும், இதை 3ன்னு எடுத்துக்கணும், இதை 4ன்னு எடுத்துக்கணும். அப்படின்னும் போது இணை எங்கேருந்து வருது, கடைசியில் 1, 2ன்னு வருது. ஸோ இணை அப்படின்னு வருது. ஓகேங்களா, இணை ஏய்பு அப்படின்றது தான் சரியானது. ஆப்ஷன் டியில் தான் எல்லாமே சரியாக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டேக் டைம் பை த ஃபோர்லாக். இவ்வாங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியை தேர்க அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. சரியான ஆன்சர்னு பார்த்தோன்னா காலத்தே கடமையை செய் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். காலம் பொன் போன்றது, நம்ம என்ன சொல்லுவோம், டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்றதுக்கு as you sow as you reap, as you sow as you reap அப்படின்ற ஆங்கில பழமொழியை சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்றத don't lock don't lock the stable don't lock the stable door don't lock the stable door when the horse is gone when the horse is gone அப்படின்னு சொல்லலாம். don't lock the stable door when the horse is gone. குதிரை போனதுக்கப்புறம் கதவை சாத்துறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றாங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். கழல் பணிந்தான் ஆகுபெயர் அறிக. ஆகுபெயர் மொத்தம் 16 வகைப்படும் அப்படின்னு புது புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. ஒரு புத்தகத்தில் 6 வகைப்படும் போட்டிருப்பாங்க, ஒரு புத்தகத்தில் 15 வகைப்படும் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. பொருள் முதல் ஆரோடு, அதாவது பெயர் சொல் மொத்தம் 6 இருக்குது. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 6 இருக்குது. அதனால தான் அது 6 ஆகுபெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நன்னூலில் 15 விதமான ஆகுபெயர்கள் தான் சொல்லியிருக்காங்க, ஓமை ஆகுபெயர் பற்றி சொல்லலை. ஸோ அதனால் ஏதாவது ஒரு புத்தகத்தில் 15 ஆகுபெயர்கள் அப்படின்னு போட்டிருக்கலாம். ஓகேங்களா, அந்த ஓமை ஆகுபெயரை சேர்த்து எத்தனைனா மொத்தம் 16 ஆகுபெயர்கள். ஓகேங்களா, ஓகேங்க. என்னென்னு பார்ப்போம். பொருள் முதல் ஆரோடு அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இது சம்பந்தமான ஆகுபெயர்கள் 6, மொத்தம் 6. ஓகேங்களா, 6. அடுத்ததா
அளவை பெயர்கள் இருக்கு. எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முகத்தல் அளவை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 இருக்குது. ஓகேங்களா? எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்குது. அதுக்கடுத்து சொல்லாகு பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது, தானியாகு பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது, கருவியாகு பெயர் அப்படின்னு ஒன்று இருக்குது, கருத்தாவாகு பெயர், காரியவாகு பெயர், ஓமையாகு பெயர் அப்படின்ட்டு இது ஒரு 6, இது ஒரு 4, மொத்தம் 16 ஆகு பெயர்கள் இருக்குது. மொத்தம் 16 ஆகு பெயர்கள் இருக்குது. ஓகேங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கழல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் அணியும் அணிகலன். அணியும் அணிகலன். அணிகலன் அப்படின்போது இது என்னத்தை குறிக்குது? ஒரு பொருளை குறிக்குது. அணிகலன் அப்படின்போது என்னத்தை குறிக்குது? ஒரு பொருளை குறிக்குது. இங்கே பாருங்க, பணிந்தான் அப்படின்னு இருக்கு. கழல் பணிந்தான் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு பொருள்கிட்ட நம்ம பணிய முடியாது. பணியறது அப்படின்னா கும்பிடுறதுன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்து கும்பிட முடியாது. அப்படின் போது இங்கே என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழல் அப்படின்றது இறைவனின் திருவடியை குறிக்குது. இறைவனின் திருவடியை குறிக்குது. இப்போ இறைவனோட திருவடியை நம்ம என்ன சொல்றோம்னா பாதம் அப்படின்னு சொல்றோம். பாதம் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம். இடம். பொருளை நம்ம தானி அப்படின்னு சொல்லுவோம். பொருளை என்ன சொல்லுவோம்? தானி அப்படின்னு சொல்லுவோம். இடத்தை என்ன சொல்லுவோம்? தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தானி தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தான் ஆகி வந்திருக்கு. இந்த கழல் அப்படின்றது எதுக்காக ஆகி வந்திருக்குன்னா, இந்த பாதம், அதாவது கால், இறைவனோட காலுக்கு ஆகி வந்திருக்கு. இறைவனோட பாதத்துக்கு ஆகி வந்திருக்கு. அது எந்த இடத்துல இருக்குன்றதுக்காக வந்திருக்கு. அப்போ இடம் வந்து, அதாவது தானி, பொருளானது இடத்துக்கு ஆகி வந்தால் அதை என்ன சொல்லுவாங்க? தானி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத வச்சு ஆன்சர் பார்த்துட முடியும். இது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் போதும். இது வந்து ஒரு பொருள். ஒரு பொருளை என்ன சொல்லுவாங்கன்னா தானின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆன்சராகவும் இருக்கும். தானி ஆகு பெயர் அப்படின்றது ஆன்சராகவும் இருக்கும். ரொம்ப உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா தான் தானி தானத்திற்கு ஆகி வருவது, அதாவது இடத்திற்கு ஆகி வருவது. தயிரை இறக்கு அப்படின்றோம். தயிர் அப்படின்றது ஒரு பொருள். தயிர் அப்படின்றது ஒரு பொருள். தயிரை இறக்குனா தயிரை இறக்க சொல்ல மாட்டோம். அதில் அந்த பானையை தான் நம்ம இறக்குன்னு சொல்லுவோம். பானை எதில்? தயிர் இருக்கிற இடம் தான் பானை இல்லையா? தயிர் இருக்கிற இடம் தான் பானை. அப்போ அந்த பொருளானது அந்த இடத்துக்கு ஆகி வர்றதுக்கு பேர் தான் தானி ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இடம் பொருளுக்கு ஆகி வந்தா, இடம் பொருளுக்கு ஆகி வந்தா அதை இடவாகு பெயர்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க, தானி தானத்திற்கு ஆகி வந்தால் தானின்றது தான் முதல்ல வரும். இடம் பொருளுக்கு ஆகி வந்தால் அப்படின்றதுல இடம் தான் முதல்ல வரும். காஞ்சிபுரம் என்ன விலை? காஞ்சிபுரம் என்ன விலை அப்படின்றோம். இதுல காஞ்சிபுரம் அப்படின்றது எதை குறிக்குது? இடத்தை குறிக்குது. அவ்வளவுதாங்க, இடவாகு பெயர். காஞ்சிபுரம்ன்றது இடத்தை குறிக்கிறது, இடவாகு பெயர் அப்படின்றோம். அது எதுக்கு ஆகி வருதுன்னு பாருங்க. காஞ்சிபுரம் என்ன விலைன்னா காஞ்சிபுரத்தை டோட்டலாக விலைக்கு கேட்க போகிறது கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான பொருள் என்னன்னா பட்டுப்புடவை. அந்த பட்டுப்புடவை தான் என்ன விலைன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடமானது எதுக்கு ஆகி வந்திருக்கு? ஒரு பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. அப்படி ஒரு இடம் பொருளுக்கு ஆகி வந்தால் அது இடவாகு பெயர். ஒரு பொருள் இடத்துக்கு ஆகி வந்தால் அது தானியாகு பெயர். ஓகேங்களா? அதை பொருளாக பெயர்னு சொல்லிடக்கூடாது. பொருளாக பெயர்ன்றது முதலாக பெயர்ன்றது அது வேற. ஓகேங்களா? இந்த இடத்துல பொருள் இடத்துக்கு ஆகி வந்தால் அதை தானியாகு பெயர்னு சொல்லணும். இடம் பொருளுக்கு ஆகி வந்தால் அதை என்ன சொல்லணும்? இடவாகு பெயர்னு சொல்லணும். சரி, ஓகேங்களா? ஓகேங்க. அதுக்கடுத்து கருவியாகு பெயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. கருவியாகு பெயர் அப்படின்றது குழல் கேட்டு மகிழ்ந்தேன். குழல் கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்றது. குழல் அப்படின்றத புல்லாங்குழல் அப்படின்னு வச்சுக்கோங்க. புல்லாங்குழலை பார்க்கத்தான் முடியும், கேட்க முடியாது இல்லையா? பார்க்கத்தான் முடியும், கேட்க முடியாது. அதில் வந்து வர்ற இசையை தான் நாம் கேட்க முடியும். அந்த இசையை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா காரியம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? காரியம் அப்படின்னு சொல்லுவோம். குழல் அப்படின்றது கருவி. கருவி கருவி காரியத்திற்கு ஆகி வருவது கருவியாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். கருவி காரியத்திற்கு ஆகி வருவது காரியத்திற்கு ஆகி வருவது கருவியாகு பெயர்.
இப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த குழல் அப்படின்றது என்ன? ஒரு கருவி. அப்போ கருவியாகு பெயர், அவ்வளோதான், ஈஸி, வெரி சிம்பிள். அதே மாதிரி ஓமையாகு பெயர், காலை வந்தான், காலை போன்ற ஒரு இளைஞன் வந்தான் அப்படின்னு சொல்கிறத தான் காலை வந்தான் அப்படின்றோம். காலைன்றது ஐந்தறிவு ஜீவன், அதாவது அக்ரணை. இது வந்தான் அப்படின்றது எதை சொல்லுது? ஒரு நபரை சொல்லுது. அது உயர்தனை. அப்போ போன்ற அப்படின்ற ஒரு ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு. காலை போன்ற ஒரு இளைஞன் வந்தான் அப்படின்றது. அப்போ அந்த ஓமை தான் ஓமையாகு பெயராக இருக்குது. காலைன்றது யாருக்கு வருது? ஒரு இளைஞனுக்கு வருது. ஓகேங்களா? அது ஓமையாகு பெயர். தானியாகு பெயர் பார்த்தாச்சு. ஆன்சர் தானியாகு பெயர் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? கருவியாகு பெயர் பார்த்தாச்சு. பொருளாகு பெயர் அப்படின்றது என்ன? பொருளாகு பெயர் பூசணி சாம்பார் நன்றாக இருந்தது. பூசணி சாம்பார் நன்றாக இருந்தது அப்படின்னு இருக்குங்க. இந்த பூசணி அப்படின்றது ஒரு முழு செடியை குறிக்கிற ஒரு சொல். பூசணின்றது ஒரு முழு செடியை குறிக்கிற சொல். அப்போ ஒரு முழு செடியை வச்சு நம்ம சாம்பார் வைக்க முடியாது. அப்படி வச்சா அது நல்லாவும் இருக்காது. அப்போ பூசணின்றது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா ஒரு காயை மட்டும் குறிக்குது. ஒரு காயை மட்டும் குறிக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பூசணின்ற ஒரு முழு பொருளை குறிக்கிறாங்க. அந்த முழு பொருள் அல்லது முதற் பொருள், முழு பொருள் அப்படின்னா முதற் பொருள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு முழு பொருள் அதனோட ஒரு சினைக்கு, சினைனா என்ன? உறுப்பு தானே. அது காய், கனி, பூ, இலை, கொடி, இது எல்லாமே அதனோட உறுப்புகள். பூசணி செடியோட, பூசணி கொடியோட ஒரு உறுப்புகள். அப்போ காயின்றது உறுப்பு இல்லையா? இந்த முழு முதற் பொருளானது ஒரு உறுப்புக்கு ஆகி வந்தா, அதாவது சினைக்கு ஆகி வந்தா அதை என்னன்னு சொல்லுவோம்? முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு சினை முதற் பொருளுக்கு ஆகி வந்தால் அதை என்ன சொல்லுவோம்னா சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சினை முதற் பொருளுக்கு ஆகி வந்தால் அது சினையாகு பெயர். முழு பொருள் சினைக்கு ஆகி வந்துச்சு அப்படின்னா அது முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர்னு சொல்லுவோம். ஓகே, சினையாகு பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டுக்கட்டு விளையாடுவாங்க இல்லையா? அதில் என்ன சொல்லுவாங்க? ஒரு நபர் குறையுதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு கை குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கைன்றது என்னது? சினையை குறிக்கிற சொல்லு. கைன்றது சினையை குறிக்கிற சொல்லு. அப்போ அந்த சினையானது எதை குறிக்குது? ஒரு முழு நபரை குறிக்குது. அதானே? அப்போ சினை முழு முதற் பொருளுக்கு ஆகி வந்தது அப்படின்னா அது சினையாகு பெயர் அப்படின்றோம். ஓகேங்களா? ஓகேங்க, பொருளாக பெயர் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியான அகர வரிசையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகர வரிசை பார்க்கும்போது முதல்ல உயிரெழுத்து, ரெண்டாவது ஆயுத எழுத்து, மூணாவது மெய்யெழுத்து, நாலாவதா உயிர்மெய் எழுத்து. இந்த வரிசையில் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? என்ன இருக்குது? நைன்றது இருக்குது. சரி, ஓகே. அடுத்ததா என்ன இருக்குது? சி அப்படின்றது இருக்குது. இந்த சி முதல்ல வர எழுத்தா இல்லை நை முதல்ல வர எழுத்தா அப்படின்னா காங்கா சா. ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு நான் வரைக்கும் வந்தாச்சு. முதல்ல என்ன இருக்குது? சா அப்படின்ற எழுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுதான் முதல்ல வரணும், இது அங்கே போகணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கடுத்து என்ன இருக்குது? மா இருக்குது. தான்னா பா மா அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த நாவுக்கு அடுத்து தான் எந்த இருக்குது? மா இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்து தான் இந்த மா வரணும். அதுக்கும் அடுத்து பாருங்கள் கா இருக்குது. கா தானே முதல் எழுத்து. ஸோ கான்றது முதல்ல வரதை பார்க்கணும். இது மூணுத்துலேயுமே கா இருக்குது. அப்போ ரெண்டாவது எழுத்து என்ன வரணும்னு பார்த்தோம்? சா வரணும்னு பார்த்தோம். இதில் சா இருக்குது, இதில் சா இருக்குது. ஓகேங்களா? அதாவது சா வரிசை இருக்குது. அதுக்கடுத்து என்ன வரணும்? நா வரணும். ஓகேங்களா? நான் எதில் இருக்குது? இதில் தான் இருக்குது. ஸோ மான்றது லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் இதுதான் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொதுச்சேர் எனப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஓரசச்சேர், ஈரசச்சேர், மூவசச்சேர், நாலசச்சேர் அப்படின்னு சொல்லிட்டு சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தா 4 வகைப்படும். ஓரசச்சேர், ஈரசச்சேர், மூவசச்சேர், நாலசச்சேர் அப்படின்ட்டு.
ஓகேங்க. இந்த ஓரசை சீர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரசை நிறையசை, இதுதான் ஓரசைச்சீர் அப்படின்றது. அப்போ ஓரசைச்சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஓகேங்களா? இதில் நேரசை நிறையசைன்றது வெண்பாவோட இறுதி அடியில் இருக்கிற இறுதி சீர் ஒன்று நேரசையாக இருக்கும், இல்லைனா நிறையசையாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ திருக்குறளில் என்னென்னு முடியலாம்? படும் அப்படின்னு முடியலாம். ஓகேங்களா? படும் அப்படின்றது 2 குரில் இருக்குது, ஒரு ஒற்று இருக்குது. அது என்னன்னு சொல்லுவோம்? நிறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே வடு அப்படின்னு இருந்தாலும் அது நிறை தான். ஓகேங்களா? ஓகேங்க. வேறு ஏதாவது வந்துச்சுன்னா ஓகே. கல் அப்படின்னு முடியுதுன்னு வச்சுங்களேன், இதை என்ன சொல்ல போகிறோம்? நேர்னு சொல்ல போகிறோம். அப்போ திருக்குறளில் இருக்கிற அதாவது வெண்பாவோட இறுதி அடியில் இருக்கிற இறுதிச்சீர் வந்து ஒன்று நேரசையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நிறையசையாக இருக்கும். அதை மீறியும் வரலாம். குசுடு துபுருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சேர்ந்து வரலாம். உயர்வு, அதாவது உயர்வுன்றதுல ஊ வருது. சரி, ஓகே. படகு அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், படகுன்னு இருக்குது. இப்போ இது 2 எழுத்து இருக்கிறதால நம்ம என்ன போட போகிறோம்? நிறைன்னு போடுவோம். இது ஒரு எழுத்து இருக்கிறதால நேர் அப்படின்னு போடக்கூடாது. இதுக்கு பதிலாக தான் பூ அப்படின்னு சொல்லி போட்டு நிறைவு அப்படின்னு மாற்றணும். ஏன் அப்படின்னா நாம் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, ரூல்ஸ் என்ன சொல்கிறது? வெண்பாவோட இறுதி அடியில் இருக்கிற இறுதிச்சீர் ஒன்று நேரசையாக இருக்கணும், இல்லைன்னா நிறையசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இங்கே 2 அசை வருது. நிறையசைன்னு ஒன்று இருக்குது, நேரசைன்னு ஒன்று இருக்குது. அப்படி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எழுத்துக்கு பதிலாக இங்கே பூ அப்படின்னு போட்டு நிறைவுன்னு போடுறோம். அதுதான் நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாடுகளில் ஒன்று கொண்டு முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது ஓரசைச்சீர். ஓகே, அடுத்ததா ஈரசைச்சீர் பார்க்குறோம். ஈரசைச்சீர் அப்படின்றது நேரில் முடிவது 2, நிறையில் முடிவது 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேரில் முடிவது 2, நிறையில் முடிவது 2 அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கும் ஈரசைச்சீர். ஈரசைச்சீர் எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். பாருங்க, நேர் நிறை அப்படின்னு போட்டோமா, மறுபடியும் ஒரு நேர், மறுபடியும் ஒரு நிறை போட்டாச்சு. இப்போ நேரில் முடிவது 2 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இங்கே ஒரு நேர் போடுறோம், இங்கே ஒரு நேர் போடுறோம். நேரில் முடிவது 2, நிறையில் முடிவது 2. ஓகேங்க, நிறையில் முடிவது 2 போட்டாச்சு. இதனோட வாய்ப்பாடு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம் அப்படின்னு முடியுது. ஓகேங்களா? இப்போ இதை அசை பிரித்து பார்த்தாலும் இதுதான் வரப்போகுது. ஓகேங்களா? அதை அசை பிரித்து பார்த்தாலும் இதுதான் வரப்போகுது. ஓகே, என்னென்னு முடிஞ்சிருக்கு? மா மா அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இங்கே விலம் விலம் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இப்போ மாமான்னு முடிஞ்சால் அதை மாச்சீர்னு சொல்லலாமா? மாச்சீர். விலம் விலம்னு முடியறதால அதை விளச்சீர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? விளச்சீர்னு சொல்லலாம். இதை 2த்தையும் சேர்த்து இயற்சீர் அப்படின்னு சொல்லலாம். இயற்சீர்னு சொல்லலாம். இதுதான் ஆசிரிய உரிச்சீர்னு சொல்கிறோம். இதுதான் ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஈரசைச்சீர் 4யும் ஆசிரியப்பாவுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக ஆசிரியப்பாவுக்கு மட்டும் உரியதா அப்படின்னா கிடையாது. வெண்பாவுக்கும் இயற்சீர் அப்படின்றது வரும். ஓகேங்களா? பொதுவாக சொல்கிறது ஈரசைச்சீர் 4ம் ஆசிரியப்பாவுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்ததாக மூவசைச்சீர். மூவசைச்சீரில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு நேர் சேர்க்க போகிறோம். இது கூட ஒரு நேர் சேர்ப்போம். நேர் சேர்த்தோம்னா என்ன வரும் அப்படின்னா, நேர் நேர் தேமான்னு இருந்துச்சா, தேமாங்காய் அப்படின்னு மாறப்போகுது, புளிமாங்காய் அப்படின்னு மாறப்போகுது, கூவிலங்காய் அப்படின்னு மாறப்போகுது, கருவிலங்காய் அப்படின்னு மாறப்போகுது. அப்போ காய் காய் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? வெண்சீர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெண்பாவுக்கு உரிய சீர் அப்படின்னு சொல்லுவோம். வெண்சீர்னு சொல்லுவோம் காய் காயின்னு முடிஞ்சா. இதுவே இந்த இடத்துல நிறை நிறைன்னு போட்டோம் அப்படின்னா அது என்னவாகும்? தேமாங்கனி அப்படின்னு முடியும். தேமாங்கனி, இங்கே புளிமாங்கனி, கூவிலங்கனி, கருவிலங்கனின்னு முடியும். அப்போ கணிச்சீர் எதுக்குரியது அப்படின்னு பார்த்தா வஞ்சிப்பாவுக்கு உரியது. கணிச்சீர் எதுக்குரியது? வஞ்சிப்பாவுக்கு உரியது. மூவசைச்சீர் மூவசைச்சீரில் 2 இருக்குங்க. நிறை நேர் நேர்னு முடியறதால அதை நேர் ஈற்று காய்ச்சீர்னு சொல்லுவாங்க. நிறை நிறைன்னு முடியறதால அதை நிறை ஈற்று கணிச்சீர்னு சொல்லுவாங்க. காய்ச்சீராக இருந்தால் வெண்பாவுக்குரியது,
கணிச்சிரா இருந்தால் வஞ்சிப்பாவுக்குரியது. ஓகேங்க. மூவசைச்சீரில் என்ன அப்படின்னா, மூவசைச்சீர் தான் இப்போ பார்த்தோம். இப்போ நாலசைச்சீர் அப்படின்றது வந்து இது கூட ஒரு நேர் சேர்ப்பாங்க, ஒரு நிறை சேர்ப்பாங்க. கூவிளம்பூ, நறுந்தன்பூ அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? கூவிளந்தன்பூ, தேமாந்தன்பூ அப்படின்ற மாதிரி வரும். அது மொத்தம் 16 வகைப்படும். இது மூவசைச்சீர் வந்து 8 வகைப்படும். இது வந்து 16 வகைப்படும். ஓகேங்களா? இந்த நாலசைச்சீர் தான் பொதுச்சீர் அப்படின்றாங்க. நாலசைச்சீர் தான் பொதுச்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். மிகுதியாக பேசுதல். மிகுதியாக பேசுதல் என்னும் பொருளை தரும் தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிகுதியாக பேசுதல் அப்படின்றது கொட்டி அளத்தல் அப்படின்றது தான் மிகுதியாக பேசுதல் என்னும் பொருளை தருது. தாளம் போடுதல் அப்படின்றது எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளல். எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளல் அப்படின்றது தாளம் போடுதல் அப்படின்றது. அவசர கொடுக்கை அப்படின்றது எண்ணி துணியாதார். எண்ணி துணியாதார் அப்படின்றது அதாவது யோசிக்காம உடனே செய்யறது, அது அவசர கொடுக்கை அப்படின்னு சொல்றது. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்றது அதாவது தற்சிந்தனையின்றி சொல் பேச்சை கேட்கறது. தற்சிந்தனையின்றி அடுத்தவர் சொல்றத கேட்கறது தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்றது. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 20 கீழ்காண்பனவற்றுள் இலக்கண குறிப்பால் வேறுபட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காய்மணி, மெய்முறை, பயில் தொழில், கொள்களிறு. இது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா 2 சொற்களால் ஆன மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 2 சொற்களால் ஆன மாதிரி இருக்குது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. காய்மணியை என்ன சொல்லலாம்னா காய்க்கும் மணி, காய்க்கின்ற மணி, காய்த்த மணி அப்படின்னு வெளிப்படையாக காலத்தை காட்டாமல் மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் காலம் கறந்த பெயரெச்சம். காலம் கறந்த பெயரெச்சம். இது என்னன்னு சொல்லுவோம்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். காலம் கறந்த பெயரெச்சம். காலம் மறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு இதில் காலம் மறைஞ்சிருக்கு. ரெண்டாவது எதை கொண்டு முடிஞ்சிருக்கு? பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அதான் கறந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைந்த அப்படின்னு அர்த்தம். எது மறைஞ்சிருக்கு? காலம் மறைஞ்சிருக்கு. எங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்குது? பெயரெச்சம்னு இருக்குது. நம்ம வெளிப்படையாக வந்தால் பெயரெச்சம்னு சொல்லிட போகிறோம், மறைஞ்சு வந்தால் வினைத்தொகைன்னு சொல்லிவிட போகிறோம். அவ்வளோதான். பெயரெச்சமும் வினைத்தொகையும் ஒன்று தான். ஓகேங்களா? பெயரெச்சமும் வினைத்தொகையும் ஒன்று தான். காலம் வெளிப்படையாக வந்துச்சுன்னா பெயரெச்சம், காலம் மறைஞ்சு வந்துச்சுன்னா வினைத்தொகை. அவ்வளோதாங்க. இது வினைத்தொகை. ஓகேங்களா? ரெண்டாவது மெய்முறை. இதையும் அப்படி எடுக்கலாமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஏன்னா மெய்யும் முறை, மெய்கின்ற முறை அப்படின்றல இது ஒரு பெயர் சொல். இது என்னது? ஒரு வினைச்சொல். இது வந்து ஒரு வினைச்சொல், இதுவும் ஒரு வினைச்சொல். ஓகேங்களா? அதை பார்க்கலாம். வினைச்சொல் அப்படின்றது ஒரு செயல், அதாவது ஒரு தொழிலை குறிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு செயலை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெய் அப்படின்றது என்னது? உடம்பை குறிக்குது. ஓகேங்களா? உடலை குறிக்கிறது. முறை அப்படின்றது இப்போ மெய்யின் முறை அப்படின்னு சொல்லலாம். இதை என்ன சொல்லலாம்? மெய்யின் உடலின் தன்மை. முறை அப்படின்றத தன்மை அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம்னா மெய்யின் முறை அப்படின்னா தன்மை, மெய்யின் முறைன்னு வச்சுங்களேன், மெய்யின் முறை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா இன் அப்படின்ற 5ஆம் வேற்றுமை அப்படின்றது வந்திருக்கு. ஆனால் புத்தகத்தில் வெளிப்படையாக 5ஆம் வேற்றுமைன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, வேற்றுமை தொகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேற்றுமை தொகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்னது? மெய்யின்றது உடம்பை குறிக்கிறது, உடல் அப்படின்றது ஒரு பெயர் சொல். பெயர் சொல்லின் இதை வேறுபடுத்தும் உருவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இன் அப்படின்ற உருவு. ஓகேங்களா? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமைன்னு சொல்கிறோம். வேறுபடுத்துகிற உருவு வந்து இன் அப்படின்ற உருவு. ஆக்சுவலாக பார்த்தா அது 5ஆம் வேற்றுமை உருவு. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்கிறதால நாமளும் வேற்றுமை தொகை அப்படின்னே சொல்லுவோம். பயில் தொழில், இதை ரெண்டாக பிரித்தோம்னா பயில்கின்ற தொழில், பயின்ற தொழில், பயிலும் தொழில் அப்படின்னு 3 காலமும் மறைஞ்சு வந்திருக்கு. என்ன இருக்குங்க? பெயர் சொல் இருக்குது. அப்போ காலம் மறைஞ்சு வந்த ஒரு எச்சம், பெயரெச்சம் என்ன சொல்கிறோம்? வினைத்தொகைன்னு சொல்கிறோம். ஸோ இது வினைத்தொகை, இதுவும் வினைத்தொகை. கொள்களிரும் அப்படி தான். கொள்களிறு, கொன்ற களிறு, கொள்ளும் களிறு, கொள்கின்ற களிறு அப்படின்னு சொல்லிட்டு களிறுன்றது ஒரு பெயர் சொல்.
கொல் அப்படின்றது ஒரு வினைச்சொல். ஓகேங்களா? காலம் கரைஞ்சு வந்த ஒரு பெயரெச்சம், காலம் மறைஞ்சு வந்த ஒரு பெயரெச்சம். ஸோ இது எல்லாமே வினைத்தொகை. இந்த மெய்முறை மட்டும் வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகை. ஓகேங்க, அதான் ஆன்சர். ஓகேங்களா? குறிப்பால் வேறுபட்டது, இலக்கண குறிப்பால் வேறுபட்டதுன்னா மெய்முறை அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போகலாம். சரியான முறையில் அமைந்த பழமொழியை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தெய்வம் ஒன்று நினைக்க நாம் ஒன்று நினைப்போம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? தெய்வம் நினைக்குதோ இல்லையோ அது தவறானது. தெய்வம் நினைக்க நாம் ஒன்று நினைப்போம் அப்படின்றது தவறு. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்றது தான் சரி. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்றது தான் சரி. இப்படி மாற்றி வந்திருக்கணும், அது தவறாக வந்திருக்கு. முகத்தின் அழகு அகத்தில் தெரியும் அப்படின்னு இருக்குது. அகத்தில் இருக்க தெரியாது, அகத்தில்ன்றது உள்ளத்தில் இருக்கிறது, அது வந்து வெளிப்படையாக தெரியாது. அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் தவறு, இதுவும் தவறு. இரக்கம் உண்டானால் ஏற்றம் உண்டு அப்படின்னு இருக்குது. இதுவுமே தவறு. ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப சரியாக இருக்கும். ரைட்டு தான். மறுபடியும் ஏறாதா அப்படின்னு கேட்கலாம். பட் ஏறுறது அப்படின்றது கஷ்டம். ஓகேங்களா? ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டம், இறங்குறதுன்றது ரொம்ப ஈஸி. அதனால் ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு. நீ இப்போ வந்து பணக்காரனாக இருக்கலாம், எப்போ வேணாலும் நீ கீழே இறங்கலாம் அப்படின்ற மாதிரியான பொருள் தான் அது. ஓகேங்களா? அதனால் இதுவும் தவறாக தான் இருக்குது. எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது. இதுதான் சரியான முறையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பெரிய புராணம் சேக்கிழாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காது. ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்போது எந்தவித கஷ்டமும் இருக்காது. இங்கே என்ன இருக்குது? பட்டதுன்னு இருக்குது. பெரு, பெற்றது, படு, பட்டது. இப்படி வந்தால் நம்ம கண்ணை மூடிக்கணும் என்ன பண்ணுவோம்? செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது செயற்பாட்டு வினைக்குரிய துணை வினைகள் தான் இது. ஸோ ஆன்சர் வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். ஓகேங்களா? செய்வினை அப்படின்றது இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படி இருக்குது. அதாவது ஒரு எழுவாய், ஒரு செயற்படுபொருள், ஒரு பயனிலை, இப்படி மூணும் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க? செய்வினை வாக்கியம் அப்படின்றாங்க. இது மூணுமே தன்வினைக்கும் வரும். ஓகேங்களா? இது மூணுமே தன்வினைக்கும் வரும். ஆப்ஷனில் தன்வினை இல்லை, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இது மூணுமே தன்வினைக்கும் வரும். எப்போ என்ன அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ இந்த கல்லணையை கட்டினான் அப்படின்றது இது வந்து கரிகாலனுக்கு மட்டும் பயன்பட போகிறது கிடையாது, இது எல்லாருக்குமே பயன்பட போகிறது. அதனால தான் அதை செய்வினை அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இந்த கல்லணையை கட்டி இது கரிகாலனுக்கு மட்டுமே பயன்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அது தன்வினையாக மாறும். ஓகேங்களா? ஓகேங்க. கட்டளை வாக்கியம் அப்படின்றது ஒருத்தங்களை கட்டளை இடுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏவல் செய்கிற மாதிரி இருக்கும். கடைக்கு போ, இங்கே வா அப்படின்றதெல்லாம் கட்டளை வாக்கியத்துக்கான சொல்கள். ஓகேங்களா? செய்வினை வாக்கியம் பார்த்தோம். அப்போ பிறவினை வாக்கியம் இருக்குது. பிறவினை வாக்கியம் அப்படின்றது தன்வினைக்கு எதிர்ப்பான வாக்கியம் பிறவினை வாக்கியம். அதாவது யாழினி உண்டாள் அப்படின்னா அது தன்வினை வாக்கியம். யாழினி உண்பித்தாள், உண்டாள் அப்படின்னா இந்த பலனை அனுபவிக்க போகிறது யாழினி மட்டுமே. உண்பித்தாள் அப்படின்னா அவங்க வந்து வேறு யாரையோ அந்த செயலை செய்ய வைக்கிறாங்க. யார்? யாழினி வந்து வேறு யாரையோ சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ அதனால் அது பிறவினை. பிறர் மேல் ஏவி செய்யும் வேலை அது வந்து பிறவினை அப்படின்னு சொல்லுவோம். கட்டளை வாக்கியம் அப்படின்றது கட்டளையிடுறது அப்படின்னா ஏவல் செய்ய சொல்கிறது கட்டளை வாக்கியம் அப்படின்றது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்காண்பனவற்றுள் பொருந்தாததை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயர்கூற்றில் வருவன. அயர்கூற்றில் வருவன இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? மேற்கோள் குறிகள் வராது அப்படின்னு இருக்குது. ஓகேங்க. அயர்கூற்றில் மேற்கோள் குறிகள் வராது. அப்போ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா நேர்கூற்றில் வரும்.
இது ரைட்டு தான். ஓகேங்களா, அயர்கூற்றில் வராது அப்படின்றது ரைட்டு தான். இப்போ இந்த மேற்கோள் குறிகள் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அது நேர்கூற்றில் வரும். ஓகேங்களா, அது இல்லாமல் ஒரு கார்புள்ளி வரும். கார்புள்ளி மேற்கோள் குறிகள் எதில் இடம்பெறும்? நேர்கூற்றில் இடம்பெறும். அடுத்ததா தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது அப்படின்னு இருக்குது. இந்த மாறாது அப்படின்றது தப்பு. ஓகேங்களா, மாறும் மாறும் எது எங்கேருந்து? இப்படி தன்மை முன்னிலை பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த தொடர்னா நேர்கூற்று தொடர். அந்த தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படர்க்கை பெயர்களாக மாறினால் அது நேர்கூற்று தொடர். மாறினால்தான் அது நேர்கூற்று தொடர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மாறாதுன்னு இருக்காங்க. அதனால் இது தவறானது. ஓகேங்களா, ஆன்சரும் இதுதான். ஓகே, அது அவை அங்கே என மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரிதான். ஓகேங்களா, எது அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஓகேங்களா, எது மாறும்? இது, இவை, இங்கே. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேர்கூற்றில் இருக்கும். இந்த நேர்கூற்றில் இருக்கிறது தான் எப்படி மாறும்னு இருக்காங்க? அது அவை அங்கே என மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் அப்படின்னு மாறும்னு சொல்லியிருக்காங்க. இது இதில் இது அயர்கூற்றில் இருக்கிறது. அப்போ நேர்கூற்றில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்நாள் நாளை, அதாவது இன்று நேற்று நாளை அப்படின்ற மாதிரி இருக்கிற சொற்கள் வந்து அந்நாள் மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 1வது ரைட்டு, சி ஆப்ஷன் ரைட்டு, டி ஆப்ஷன் ரைட்டு. தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறும் அப்படின்னு சொல்லி வந்திருந்துச்சுன்னா அயர்கூற்றுக்கான பாயிண்ட்டு. இங்கே மாறாது அப்படின்னு இருக்கிறதால இது தவறானது. ஆப்ஷன் பாம்பே தான் சரியான ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் இமய பொறுப்பு இலக்கண குறிப்பறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுப்பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும், பொதுப்பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் இப்படி வந்து இடையில ஆகிய அப்படின்னு ஒரு பண்பு உருபு வந்துச்சு அப்படின்னா, தொக்கி வந்துச்சுன்னா, அதாவது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க? இருபெயரட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, உம்மை தொகை அப்படின்றது 2 சொற்கள் இருக்கும். 2 சொற்களுக்கும் இடையில அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2 சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலையும், 2 சொற்களுக்கு இடையில வரும், இறுதியில் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதை உம்மை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வினைத்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. வினைத்தொகை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகைன்னு சொல்கிறோம். ஒரு பெயர் சொல் இருக்கும், முன்னாடி என்ன இருக்கும்? வினைச்சொல் இருக்கும். வினைச்சொல்லை அடுத்த பெயர் சொல் அமையும் தொடர்களில் தான் இந்த வினைத்தொகை இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா அன்மொழி தொகை இருக்குது. அன்மொழி தொகை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வினைத்தொகை, வேற்றுமை தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை இதுக்கான உருபுகளும் இது இல்லாமல் சில மொழிகளும், இதுக்கான உருபுகளும் வரும். இது இல்லாமல் சில மொழிகளும் தொக்கி வந்தா, அதாவது மறைந்து வந்தா அதுதான் அன்மொழி தொகை அப்படின்றாங்க. ஓகேங்களா, இப்போ பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னு இருக்குன்னா சிரித்தார்னு இருக்குது. இந்த பெரிய அப்படின்றது எதை குறிக்க போகுது? பெரிய மீசை அப்படின்றத விடுங்க. பெரிய அப்படின்றது ஒரு பண்பு சொல். ஓகேங்களா, அப்போ பண்பு தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை, அதாவது பெரிய மீசையை உடைய நபர் சிரித்தார் அப்படின்னு பொருள். இப்போ இதுதான் அல்லாத மொழி. அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த 5ஓட உருபு இல்லாத சில மொழிகள் தொக்கி வர்றது தான் சொல்கிறோம் இல்லையா? இந்த சில மொழிகள் தொக்கி வர்றதுன்றது தான் இந்த உடைய நபர் அப்படின்றது மறைஞ்சு வர்றது. பெரிய அப்படின்றதும் மீசை அப்படின்றது எதை சம்மந்தமாக வருது? பண்பு சம்மந்தமாக வருது. இப்போ பண்பு தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு அதை தெளிவாக சொல்லலாம். சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா, பொறுப்பு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைங்க.
பொறுப்புன்றது மலை, பொருள் மலை. அப்போ இங்கே என்ன இருக்குது? இமயம் இருக்குது, இமய மலை அப்படின்னு இருக்கு. அப்போ மலை அப்படின்றது பொதுவான பெயர் இல்லையா, பொதுவான பெயர். இமயம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மலையை சொல்கிறது. இமயமலை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மலையை சொல்கிறது. நிறையா இருக்குது. விந்திய சாத்புரா மலைத்தொடர்கள், விந்திய மலைத்தொடர், சாத்புரா மலைத்தொடர், நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு நிறையா மலைகள் இருக்குது இல்லையா. பழனி மலை, கொடைக்கானல் மலை அப்படின்னு இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது மலை அப்படின்றது பொது பெயரும் இமயம் அப்படின்றது சிறப்பு பெயரும் இருக்குது. நம்ம இங்கே என்ன சொல்லியிருந்தோம்? இருபெயரட்டு பண்பத்தைக்கு பொது பெயர் பின்னும், பொது பெயர் பின்னும், சிறப்பு பெயர் முன்னும். இமயம் ஆகிய பொறுப்பு, இமயம் ஆகிய மலை, இமயமலை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் இவ்வடியில் பயின்று வந்துள்ள என்ன கேட்டிருக்காங்க? எதுகை தொடை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முதல்ல கேட்டது தொடை மட்டும் கேட்டிருந்தாங்க. அதனால் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தோம். இதில் நம்ம பெருசாக ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. எதுகை தொடை, எதுகைன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து அளவத்து நிற்கணும். அளவத்து நிற்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. குறிலாக இருந்தால் குறில் இருக்கணும், நெடிலாக இருந்தால் நெடில் இருக்கணும். முதல் எழுத்து இப்படி இருக்கணும். குறிலாக இருந்தால் குறிலாக தான் இருக்கணும், நெடிலாக இருந்தால் நெடிலாக தான் இருக்கணும். இப்படி இருந்து இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் எதுகை அப்படின்றோம். இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, முதல் எழுத்து ஈ இருக்குது, இங்கேயும் ஈ இருக்குது, இங்கேயும் ஈ இருக்குது. ஓகேங்களா? இங்கேயும் ஈ இருக்குது. சரி, ஓகே. ரெண்டாவது எழுத்து பார்ப்போம். ஓகே, இங்கேயும் ஈ. ஓ, இது இவ்வடியெல்லாம் அது தேவையில்லை. ஓகேங்க. மூணாவது சீரில் கிடையாது. ஓகேங்களா? மூணாவது சீரில் ஈ கிடையாது. இப்போ ரெண்டாவது எழுத்து பாருங்கள், ரூ இருக்குது, இங்கே ரூ இருக்குது. மூணாவதில் பாருங்கள், இங்கே ரை, வேறு ரா இருக்குது. ஸோ ஓகே, இது கிடையாது. ஓகேங்களா? இருள் சேர் இருவினையம் அப்படின்றதுல ரூ ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இணை எதுகை அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? இணை எதுகை அப்படின்றது தான் சரியானது. ஈன்றது குரில், ஈன்றது குரில். இங்கே ஈ இருக்குது, தப்பு கிடையாது. ஆனால் இங்கே ரூ இருக்குது, இங்கே ரூ இருக்குது, இங்கே என்ன எழுத்து இருக்குது? வேறு ரகரம் இருக்குது. ஓகேங்களா? இங்கே எழுத்துக்கள் மாறி இருக்கலாம். இங்கே ராவாக இருந்து இங்கே ரூவாக இருக்கலாம், இங்கே ரேவாக இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், சாரி இப்படி இருக்கலாம், இந்த ரை இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு தேவை என்னன்னா ஒரே எழுத்தாக இருக்கணும், ஒரே ரகரமாக இருக்கணும். இது வேறு ரகரமாக இருக்கிறதால இது தவறு. 1, 2 அப்படின்றது தான் சரி. 1, 2 வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இணைன்னு சொல்லுவோம். ஸோ இணை இருக்குது. என்ன வந்திருக்கு? எதுகை வந்திருக்கு. ஓகேங்களா? கொஷினில் எதுகை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். தன்வினை வாக்கியத்தை தேர்க. இங்கே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தன்வினை வாக்கியத்தை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷனில் ஏதோ சம்திங் அது சம்மந்தமாக வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு இங்கே குழப்பறதுக்காகலாம் எதுவுமே கிடையாது. தன்வினையா இது செய்வினையா அப்படின்னு குழப்பறதுக்கு எதுவுமே கிடையாது. இலக்கியா புத்தாடை அணிவித்தாள் அப்படின்னு இருக்குது. அப்போ இலக்கியா யாருக்கோ புத்தாடையை அணிவிச்சிருக்காங்க அப்படின் போது அது என்னவா வரும்? பிறவினையாக வரும். அடுத்து இலக்கியா புத்தாடை அணிந்தாள். இப்போ இங்கே தான் உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா, அதாவது ஒரு சென்டென்ஸை செயப்பாட்டு வினையாக மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா அதை செய்வினை அப்படின்னு சொல்லலான்னு சொல்லுவாங்க. நானுமே சொல்லியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? புத்தாடை அப்படின்றது என்ன? இது வந்து இப்படி மாறும் இல்லையா? அதாவது இருங்க, அதாவது இது வந்து ஒரு செயப்படு பொருள், இது வந்து ஒரு எழுவாய். இப்போ நம்ம வந்து செயப்பாட்டு வினையாக மாற்றணும் அப்படின்னா இந்த புத்தாடைன்ற செயப்படு பொருள் வந்து எழுவாயாக மாறும். இந்த இலக்கியா அப்படின்ற எழுவாய் வந்து ஆள் அப்படின்ற 3ஆம் உருவு ஏற்று இலக்கியாவாள் அப்படின்னு மாறும். இலக்கியாவாள் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? புத்தாடை இலக்கியாவால் அணியப்பட்டது அப்படின்னு மாற்ற முடியும். ஓகேங்களா? மாற்ற முடியாது அப்படின்லாம் கிடையாது, மாற்ற முடியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தன்வினை பிறவினை இது ரெண்டும் ஒரு செட்டுங்க, இது ரெண்டும் ஒரு செட்டு. அதுக்கடுத்து
உடன்பாட்டு வினை, உடன்பாட்டு தொடர், உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர், இது ரெண்டும் ஒரு செட்டு. செய்வினை, செயற்பாட்டு வினை, இது ரெண்டும் ஒரு செட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் உடன்பாட்டு தொடர் அப்படின்போது இலக்கியா புத்தாடை அணிந்தால் இது கட்டாயம் உடன்பாட்டு தொடர் தான், அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இலக்கியா புத்தாடை அணிந்திலல் அப்படின்னா அது எதிர்மறை தொடராக மாறப்போகுது. இப்போ நீங்கள் இந்த தொடரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 3க்குமே வரும். அதாவது தன்வினைக்கும் வரும், செய்வினைக்கும் வரும், உடன்பாட்டு தொடருக்கும் வரும். ஓகேங்களா? இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதனால் கேள்வி கேட்குறவங்க கொஞ்சம் சரியானவங்களாக இருந்தால் தன்வினை இருக்கும்போது செய்வினையை வைக்க மாட்டாங்க, உடன்பாட்டு தொடர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயம் அது தன்வினையை குறிக்கிற மாதிரியானதாக வைப்பாங்க. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வச்சாங்கன்னா அவங்க சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்க, இந்த எந்த கன்ஃபியூஷன்ஸும் வேணாம். இது ரெண்டுமே வேறுபட்டது, இது ரெண்டும் வேறுபட்டது, இது ரெண்டும் வேறுபட்டது. ஓகேங்களா? ஒன்றுக்கொன்று கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். தன்வினை செய்வினை அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்காதீங்க. கொஷின் அவ்வளோ டஃப்பாலாம் வராது. அப்படியே வந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புத்தாடை அணிந்தால் அப்படின்னு வருதா, புத்தாடை அணிந்தால் அப்படின்னு வருது. அப்படியே அணிந்தால் யாருக்கு அந்த பயன் போய் சேரும் அப்படின்னு பாருங்கள். அந்த பயன் வந்து கண்டிப்பாக இலக்கியாவை தான் போய் சேரும், வேறு யாருக்கும் போய் சேர போகிறது கிடையாது. ஓகேங்களா? வேறு யாருக்கும் போய் சேர போகிறது கிடையாது. அப்படி பார்த்து தன்வினை அப்படின்னு போட்டுருங்க. அப்படி தான் பார்த்தா பார்க்கலாம். ஒன்று நம்ம சென்டென்ஸை பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கொஷின்ஸ் இப்படி தான் வரும். தன்வினை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனில் எதையோ ஒன்று தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? கஷ்டமாக இருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது பார்க்க முடிஞ்சுன்னா அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். பொருந்தாத இணையை தேர்க, பழங்களின் மேற்பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிக மெல்லியது, மிக மெல்லியது தொலி, இது சரிதான். திண்ணமானது தோடு அப்படின்னு இருக்குது. திண்ணமானது அப்படின்றது தோல். இப்போ மாம்பழத்துலலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தோலில் வரும். ஓகேங்களா? அதை விட மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா அது தொலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, அடுத்ததாக தோடு அப்படின்றது வன்மையானது. வன்மையானது, தோடுன்றது வன்மையானது. முந்திரி பழம்லாம் பார்த்துருக்கலாம். அந்த முந்திரி பழத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து தொலி அப்படின்ற மாதிரி வரும்னு வச்சுங்களேன். முந்திரி பழத்தில் இருக்கிறது ரொம்ப மெலிசாக இருக்கும், அப்படி இருக்கிறத தொலின்னு சொல்லலாம். சுரையின் ஓடு குடுக்கை அப்படின்றது சரிதான். ஓகேங்களா? திண்ணமானது தோடு அப்படின்றது வந்து தவறானது. திண்ணமானது அப்படின்னா தோல் அப்படின்னு வரணும். திண்ணமானதுன்னா தோல். தொடு அப்படின்றது வன்மையானது அப்படின்னு வரும். சுரையின் ஓடு குடுக்கை சரிதான். மிக வன்மையானது ஓடுன்னு வரும். ஓகேங்களா? சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் தவறாக பொருந்திருக்கு, அதுதான் ஆன்சர். மென்சினை இலக்கண குறிப்பறிக. மென்சினை நம்ம வினைத்தொகை பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? 3 காலமும் மறைஞ்சு வந்து ஒரு வினைச்சொல்லானது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினைத்தொகை அப்படின்னு பார்த்துருப்போம். வேற்றுமை தொகை அப்படின்றது ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படின்ற வேற்றுமை உருபுகளை ஏற்று 2 தொடர் வந்துச்சு அப்படின்னா 2 தொடர் அதுக்கு மேலே வரலாம். 2 தொடர் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மறுபடியுமே கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு வச்சோன்னா கல்லணையை அப்படின்றதுல ஐ அப்படின்ற உருபு, ஐ அப்படின்ற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும். அது வந்து தொடர்னு சொல்லுவாங்க, வேற்றுமை தொடர்னு சொல்லுவாங்க. அப்படி அது மறைஞ்சு வந்துச்சு, கல்லணை கட்டினான், கல்லணை கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ இங்கே வரல, சாதாரணமாக கல்லணை கட்டினான்னு வருது. அப்படி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா தான் அதை வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறோம். மறையாமல் வந்துச்சுன்னா அது தொடர், வேற்றுமை தொடர் அப்படின்லாம் சொல்லலாம், வேற்றுமைன்னு சொல்லலாம். ஓகேங்க. பண்பு தொகை அப்படின்றது அப்படி தான். ஒரு பெயர் அதாவது ஒரு பண்பு பெயரும் அதை தழுவி நிற்கும் ஒரு பெயர் சொல்லும், இது
ஒரு பண்பு பெயர். இதை தழுவி நிற்கும் ஒரு பெயர் சொல். ஒரு பண்பு பெயரும் அந்த பண்பு பெயரை தழுவி நிற்கும் ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்து இடையில மை விகுதியோ ஆகிய ஆன அப்படின்ற பண்பு உறுப்புகளோ வந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா வட்ட நிலா அப்படின்னு எழுதலாம். இது வட்டமாகிய நிலா அப்படின்னு வரும். அதாவது இது பண்பு பெயர், இது ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? இது பண்பு பெயர், இது ஒரு பெயர் சொல். அப்போ பண்பு பெயர் ஒரு பெயர் சொல்லை தழுவி நின்று இடையில ஏதோ மறைஞ்சு வரணும். என்ன மறைஞ்சு வரணும்? ஆன ஆகிய அப்படின்னு உறுப்பு மறைஞ்சலாம், இல்லை மை விகுதி மறைஞ்சு வரலாம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? ஆகிய அப்படின்ற உருவு மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ வட்ட நிலா அப்படின்றது தான் தொகை. ஓகேங்களா? பண்பு தொகை. வட்டம் அப்படின்றது பெயர் சொல், நிலா அப்படின்றது சாதாரண பெயர் சொல். இது வந்து பண்பு பெயர் சொல். ஓகேங்களா? ஓகேங்க. ஆகு பெயர் அப்படின்றத நம்ம முதல்ல தெளிவாக பார்த்துருப்போம். ஒன்றன் இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய பிரிதொன்றனது பெயரை குறிப்பது, அது ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து மென் சினை அப்படின்றதுல என்ன இருக்குன்னா மெல்லிய சினை. மெல்லிய சினை. சினைன்றது என்னது? ஒரு பெயர் சொல். மெல்லிய அதாவது மென்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. மென்மைன்னு வரும். மென்மைன்றதுல மை விகுதி வருதா? ஸோ மென்மைன்றது எதை குறிக்குது? பண்பை குறிக்குது. பண்பை குறிக்குது. அப்போ பண்பை குறித்து வந்து ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தா, ஒரு பெயர் சொல்லை தழுவி நின்றா அது என்னன்னு சொல்கிறோம்? பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஆன்சர் வந்து பண்பு தொகை அப்படின்றதும் சரியானது. ஓகே, அடுத்த கொஸ்டின். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, பழமொழிக்கு உரிய பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? குத்துக்கல்லுக்கு அப்படின்றது இது வேணாம். குத்துக்கல் அப்படின்னா குத்திட்டு நிற்கும் கல் அப்படின்னு வச்சுங்களேன். இதுக்கு வெயிலா குளிரா அப்படின்னு கேட்டால் அந்த கல்லுக்கு உணர்வு கிடையாது. அப்படின்னும் போது அது எதையுமே உணர போகிறது கிடையாது. வலியோ இல்லை எதுவுமே உணர போகிறது கிடையாது. குளிரையும் உணர போகிறது கிடையாது, வெயிலையும் உணர போகிறது கிடையாது. ஸோ அது என்னது? கவலை இல்லாமல் இருக்க போகுது. ஆன்சர் வந்து கவலை இல்லாமல் இருத்தல் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினர் ஆவார் அப்படின்னு இருக்கு. ஓகேங்க, இங்கே வாழ்க்கையினர் அப்படின்னு வந்துச்சுன்னா வாழ்க்கையினர் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சொற்றொடர் வந்து ஒன்று செய்தி வாக்கியமாக இருக்கலாம், உடன்பாட்டு வாக்கியமாகவும் இருக்கலாம், ரெண்டுமே வரலாம். ஓகேங்களா? இங்கே வாழ்க்கையினர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக மாடு மேய்ந்தது, மாடு மேய்ந்தது அப்படின்றது உடன்பாட்டு வாக்கியம். நம்ம முதல்ல சொல்லியிருப்போம் என்னென்னு, தன்வினை, உடன்பாட்டு தொடர், அதுக்கப்புறம் செய்வினை. இது மூணுமே ஒரே மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இதில் செய்தி வாக்கியமும் அதே மாதிரி தான், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னென்னா செய்தி வாக்கியம் ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும், செய்தியை தெளிவாக தெரிவிக்கும். உடன்பாட்டு வாக்கியம் அப்படின்றதும் அது கிட்டத்தட்ட செய்தி மாதிரி தான் இருக்கும், பட் உடன்பட்டு இருக்கும். மாடு மேய்ந்தது, மாடு மேய்ந்தில, இது எதிர்மறை வாக்கியம். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினர் ஆவார் அப்படின்ற பழைய காலத்து மகளிர் வந்து வீர வாழ்க்கைக்கு உரியவங்க அப்படின்ற ஒரு செய்தியை தெரிவிக்குது, தெளிவாக தெரிவிக்குது. அதனால் இது செய்தி வாக்கியம் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? உணர்ச்சி வாக்கியம் அப்படின்றதுல ஒரு இது இருக்கும், ஒரு சில பண்புகள் இருக்கும். ஐயோ அப்படின்னு, அவலம், இழிவு, துன்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும், ஆச்சரியம் நிகழ்ந்ததெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து உணர்ச்சி வாக்கியம். கலவை வாக்கியம் அப்படின்றது ஒரு தொடர் இருக்கும், அந்த தொடரில் முதல்ல எழுவாய் இருக்கும், எழுவாயை தொடர்ந்து பல தொடர்கள் இருக்கும். பல தொடர்களில் ஆல் அல்லது ஓ அப்படின்ற எழுத்துக்கள் கொண்டு தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, எழுத்துக்கள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா, இப்போ மேகம் கருத்ததால் மழை பெய்தது அப்படின்னு இருக்குது. மேகம் கருத்ததால் மழை பெய்ததுன்னு இருக்குது. மேகம் கருத்தது, மேகம் கருத்தது. அடுத்து மழை பெய்தது, ரெண்டு தொடர் இருக்குது. அந்த ரெண்டு தொடருக்கு இடையில என்ன இருக்குன்னு பாருங்கள்,
ஆல் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி ஆல் அப்படி இல்லைன்னா ஓ இது மாதிரியான எழுத்துக்கள் மறைஞ்சு வந்து 2 தொடர்கள் வந்துச்சு அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி செய்தி வாக்கியம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 53வது கொஸ்டின். ராசராச சோழனுலா எந்த வெண்பாவால் பாடப்பட்ட இலக்கியம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராசராச சோழனுலா நம்மளுக்கு உலா அப்படின்றதுல உலாவும் தூதும் ரெண்டுமே எதில் பாடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலிவெண்பாவால் பாடப்படும். கலிவெண்பாவால் பாடப்படும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ கலிவெண்பா அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ராசராச சோழனுலா அப்படின்றத இயற்றினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். ராசராச சோழனுலாவை யார் இயற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். எந்த வெண்பாவால் பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கலிவெண்பாவால் பாடப்பட்டது. ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, இந்த குரல் வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை வெண்பா அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். குரல் வெண்பா அப்படின்றது 2 அடிகளை கொண்டு பாடப்பெறும். 2 அடிகளை கொண்டு பாடப்பெறும். இது திருக்குறளில் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? இன்னிசை வெண்பா, நேரிசை வெண்பா. இன்னிசை வெண்பா, நேரிசை வெண்பா ரெண்டுமே 4 அடிகள் கொண்டதாக இருக்கும். 4 அடிகள் கொண்டதாக இருக்கும். ரெண்டுமே இன்னிசை வெண்பாவும் நேரிசை வெண்பாவும் 4 அடிகள் கொண்டதாக இருக்கும். நேரிசை வெண்பான்றது 2ஆம் அடியின் இறுதியில் ஒரு தனிச்சொல் இருக்கும். அதாவது இங்கே மொத்தம் 3 சொற்கள் இருக்கும். 3 சொற்களில் 4வது சொற்கள் இங்கே இருக்கும். இடையில ஒரு சின்ன கோடு போட்டு காட்டியிருப்பாங்க. அதை தான் தனிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே 4 சீர் இருக்கும், கீழே 4 சீர் இருக்கும், கடைசியில் மட்டும் 3 சீர் இருக்கும். ஓகேங்களா? கடைசியில் மட்டும் 3 சீர் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நேரிசை வெண்பான்னுவாங்க. நேரிசை வெண்பா அப்படின்றது வெண்பாவோட பொது இலக்கணம் பெற்று வரும். 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் பெற்று வரும். தனிச்சொல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 3 சொல் இருக்கும். 4ஆவதாக இருக்கிற சொல்லுக்கு முன்னாடி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதுதான் தனிச்சொல் அப்படின்றாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் சீர் இருக்கு இல்லையா, செய்யுளோட முதல் சீரில் இருக்கிற 2வது எழுத்து அதை எதுகைன்னு சொல்லுவோமா, அந்த எழுத்து இங்கே என்ன வருதோ அதுதான் இங்கேயும் 2வது எழுத்தாக வரும். அந்த தனிச்சொல்லையும் 2வது எழுத்தாக வரும். அப்புறம் இதை வந்து விகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2லேயும் ஒரே எழுத்து வரலாம், இது 2லேயும் ஒரே எழுத்து வரலாம், அப்படி இல்லைன்னா இது 4மே ஒரே எழுத்தாகவும் வரலாம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விகற்பத்தான் வரலாம், 2 விகற்பத்தான் வரலாம், அப்படி இல்லைன்னா முதல் 2 அடி ஒரு விகற்பமாயும், 2வது 2 அடி ஒரு விகற்பமாயும், அப்படி இல்லைன்னா 4 அடிகளும் ஒரு விகற்பமாயும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நேரிசை வெண்பாவுக்கு. இங்கே தனிச்சொல் வருது இல்லையா, அந்த தனிச்சொல் வந்து இந்த இன்னிசை வெண்பாவில் வராது. இதுலேயும் 4 அடி தான் வரும். இப்படி கடைசி அடி முச்சிராயம், ஏனைய அடிகள் நாற்சிராயம் வர்றது தான் வெண்பா அப்படின்றது. இங்கே வந்து தனிச்சொல் வராது. ஓகேங்களா? இன்னிசை வெண்பாவில் அப்படி இந்த இடத்துல தனிச்சொல் வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்குது. இங்கே விகற்பம்னு சொன்னோம் இல்லையா, அதில் 2ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் வந்துச்சு அப்படின்னா 3 விகற்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இங்கே தனிச்சொல் வரல, இந்த 3ஆம் அடியின் இறுதியில் தனிச்சொல் வருது அப்படின்னா 2 விகற்பம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விகற்பம்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற 2வது எழுத்து ஒரே மாதிரி வர்றதை பொறுத்து தான். ஓகேங்களா? அதுதான் விகற்பம் அப்படின்றாங்க. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலை மேலே எழுத்து எழுதுனா அது ஒரு கல் இல்லையா, அந்த கல்லில் எழுத்து எழுதுறது அழியவே அழியாது. ஏன்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி குகையிலையும் கற்பாறைகளிலையும் எழுதினது இன்றும் சிதையாமல் நமக்கு கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைத்து நிற்கும் அப்படின்னு அர்த்தம். தெளிவாக தெரியும் அப்படின்றது கிடையாது. தெளிவாக தெரியும் அப்படின்றத நம்ம சொல்லலாம், பட் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள். ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள். ஓகேங்க. இயல், இசை, நாடகம் ஆகியன முத்தமிழ் ஆகும் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா?
அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஓர் எழுவாய்ன்னு சொல்லியிருக்காங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்கே எத்தனை எழுவாய் போட்டிருக்கேன், இயல், இசை, நாடகம் அப்படின்னு 3 எழுவாய்கள் போட்டிருக்கேன். அது ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு, ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு, முத்தமிழ் அப்படின்ற பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க, தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடு வந்தது அப்படின்னாலுமே இது ஒரு எழுவாய், இது ஒரே ஒரு பயனிலை. ஓகேங்களா? இது ஒரு எழுவாய், இது ஒரு பயனிலை, இதுவும் தனி வாக்கியம்தான். இப்படி ஒரு எழுவாய், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் சேர்ந்து ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தது அப்படின்னாலும் அது எழுவாய் தான், அதாவது தனி வாக்கியம் தான். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்ததாக என்ன போட்டிருக்காங்க, தொடர் வாக்கியம் போட்டிருக்காங்க. தொடர் வாக்கியம் அப்படின்றது 2 அல்லது 3 தொடர்கள் இருக்கலாம். அதாவது கந்தன் விளையாடினான், வெற்றி பெற்றான், விருது பெற்றான். இப்படி ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்களை பெற்று வந்தால், ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்களை பெற்று வந்தால் அது என்ன சொல்லுவாங்க, தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்களை பெற்று வந்தால், இங்க பாருங்க, கந்தன் விளையாடினான், கந்தன் வெற்றி பெற்றான், கந்தன் விருது பெற்றான் அப்படின்ற தொடரை எப்படி எழுதியிருக்காங்க, கந்தன் விளையாடினான், வெற்றி பெற்றான், விருது பெற்றான் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதுதான் தொடர் வாக்கியம் அப்படின்றது. கலவை வாக்கியம் அப்படின்றது முதல்ல பார்த்துருப்போம், மேகம் கருத்ததால் மழை பெய்தது அப்படின்னு 2 தொடர் இருக்கும். அந்த 2 தொடருக்கு இடையில இணைப்பு சொற்கள் இருக்கும். அப்படி இணைப்பு சொற்கள் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகேங்க. இதுவே கந்தன் விளையாடினான், அவன் வெற்றி பெற்றான், அவன் விருது பெற்றான் அப்படின்னு கூட வரலாம். ஓகேங்க. இப்போ செய்வினை வாக்கியம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு செய்வினை வாக்கியம் அப்படின்றது ஒரு செயலை செய்யறது, அந்த கருத்தாவுக்கே அந்த பயன் போய் முடியும் அப்படின்னா அது செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்றது ஒரு செய்வினை வாக்கியம் தான். ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஒரு எழுவாய் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பயனிலைகளை கொண்டு முடிவது, ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடிவது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அது தனி வாக்கியம் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்க. அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. முதல்ல பார்த்தது தான், முதல்ல உயிரெழுத்து பார்க்குறோம். உயிரெழுத்துலையும் முதல் எழுத்தாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஆ அப்படின்றது முதல் எழுத்தாக இருக்குது, இங்கே ஆ அப்படின்றது முதல் எழுத்தாக இருக்குது. ஸோ இந்த 2 தொடரில் தான் ஒரு இது நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும், பதிலாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன இருக்குது, ஆ அப்படின்னு இருக்குது, இங்கே ஆ அப்படின்னு இருக்குது, இங்கே ஏ அப்படின்னு இருக்குது. ஓகேங்க. ஆவுக்கு அடுத்து ஆ தான் வரும் அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, சரிதான். அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு ஆ இருக்குது இல்லையா? அப்போ நம்ம இதில் இருக்கிற 2வது எழுத்தை பார்க்குறோம். 2வது எழுத்தில் இந்த எழுத்து முதல்ல இருக்கா, இந்த எழுத்து முதல்ல இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த எழுத்து தான் முதல்ல இருக்கும். ஓகேங்களா? இந்த எழுத்துக்கு அடுத்து தான் இந்த எழுத்து கடைசியில் இன்னுக்கும் முன்னாடி எழுத்தா இது இருக்கும். ஸோ இது லாஸ்ட் எழுத்து அப்படின்போது இங்கவே சரி ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. ஏ அப்படின்றதும் எதுக்கு அடுத்து வரும், ஆவுக்கு அடுத்து தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின், ஆய்ந்த பொற்கிழி இலக்கண குறிப்பு அறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. இதில் அடிக்கோடு போடலை அப்படின்னாலும் அது சரியாக தான் இருக்கும். ஏன்னா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பொற்கிழி அப்படின்றது ஒரு நீங்கள் இந்த பொற்கிழி அப்படின்றத மட்டும் பார்த்தீங்கன்னா பொன்னால் ஆன கிழி அப்படின்னு வரலாம், இல்லைன்னா பொன்னை உடைய கிழி அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா? பொன்னால் ஆன கிழி, பொன்னை உடைய கிழி. பொற்கிழினா என்னது, இப்போ பரிசுகளோட அடங்கிய ஒரு துணி இல்லையா, இதுதான் பொற்கிழி அப்படின்றது. இது உள்ளால பொன் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பையே கூட பொன்னால் ஆகி இருக்கலாம். அப்போ பொன்னை உடைய கிழின்னு சொல்லலாம், பொன்னால் ஆன கிழி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இதில் நான் அடிக்கோடு போடலை, இதில் மட்டும் அடிக்கோடு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆன்றது பெயரெச்ச விகுதி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆய்ந்த பொற்கிழி, பொற்கிழின்றது இந்த இடத்துல பொதுவாக என்னவாகுது, ஒரு பெயர் சொல்லாக இருக்குது. பெயரை கொண்டு முடியும் ஒரு எச்சம்,
எச்ச சொல் என்ன சொல்ல போகிறோம்? பெயரெச்சம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இருபெயரட்டு பண்புத்தொகை முதல்ல பார்த்தோம். பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் வந்து ஆகிய அப்படின்னு ஒரு பண்பு உருவு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதை இருபெயரட்டு பண்பு தொகைன்னு சொல்ல போகிறோம். வினை எச்சம் அப்படின்றது வினையை கொண்டு முடியும் எச்சம். சென்று இதை வந்து வினை எச்சம் சொல்லலாம். இதுவும் ஒரு எச்ச சொல் தான், இதுவும் ஒரு எச்ச சொல் தான். ஓகேங்களா? இது எதை கொண்டு முடியுது அப்படின்னா சென்று கொண்டிருந்தான். கொண்டிருந்தான் அப்படின்ற ஒரு வினைச்சொல்லு கொண்டு முடியறதால இதை வினையச்சம் சொல்கிறோம். இங்கே ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடியறதால அதை பெயரெச்சம் அப்படின்றோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்றது பொருந்தாத அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். பொருந்தாத அப்படின்றது ஒரு எச்சம், ஒரு ஃபஸ்ட்டு எச்சம். பார்க்க போனோம் அப்படின்னா அது பெயரெச்சம். என்னது? பொருந்தாததுன்றது ஃபஸ்ட்டு ஒரு எச்சம். தூ போட்டால் அது முடிஞ்சு போனதாக ஆகிடும், வினை முற்றாயிடும். தூ போடலை, பொருந்தாதன்னு இருக்குது. அதை நான் என்ன சொல்கிறேன்? ஒரு எச்சம் சொல்கிறேன், ஒரு எச்சம் சொல்கிறேன். இதுவே பாருங்கள், கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்த்தோம் அப்படின்னா பொருந்தாத அப்படின்னு முடியுதா இத்துக்கூட்டல். அதனால் இதை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எச்சம் சொல்கிறேன், ரெண்டாவது கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்க்கும்போது என்ன தோணுது? பெயரெச்சம் அப்படின்னு தோணுது. அப்போ பொருந்தாத அப்படின்னு எதிர்மறையாக இருக்கிறதால அதை என்னன்னு சொல்லலாம்? எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எச்சம், அடுத்து பெயரெச்சம். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போனால், அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போனோம் அப்படின்னா அது என்னவா இருக்குது? எதிர்மறை பெயரெச்சமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த எதிர்மறை பெயரெச்சம் பொருந்தாத அப்படின்னு இருந்தால் அது எதிர்மறை பெயரெச்சம். இதுவே இந்த இது தாவை எடுத்துடணும். பொருந்தா அப்படின்னு இருக்குது. அப்படி இருந்தால் அதை என்ன சொல்ல போகிறோம்? அந்த தா போயிடுச்சு இல்லையா? தான்றது இறுதியில் இருந்த எழுத்து. இந்த தா போயிடுச்சுன்னா பொருந்தா அப்படின்னு இருக்க போகுது. அதை தான் என்ன சொல்ல போகிறோம்? ஈறு கெட்ட. இந்த தா போயிடுது, அதனால் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்றோம். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இது வந்து எந்த நூலில் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா திரிகுட ராசப்ப கவிராயர் எழுதின குற்றாலக்குறவஞ்சி அப்படின்ற நூலில் வர்றது. ஓகேங்களா? ஓகே, குற்றாலக்குறவஞ்சியில் வர்றது. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், எதுகை. முதல் எழுத்து அளவத்துன்னு இருக்க, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் எதுகை அப்படின்னு பார்க்குறோம். இங்கே தொடை வகை அறிகன்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுகை வருதா, மோனை வருதா, முரண் வருதான்னு நம்மளுக்கு தெரியாது. எதுகைனா என்ன சொல்கிறோம்? முதல் எழுத்து அளவத்துன்னு இருக்கணும். இங்கே வா, இங்கே குறில் இருக்குது, இங்கே நெடில் இருக்குது. ஸோ வரவே இல்லை. இங்கே குறில் இருக்குது, சரி, இங்கே நெடில் இருக்குது, இங்கேயும் குறில் தான் இருக்குது, இங்கேயும் குறில் தான் இருக்குது. ஸோ முதல் எழுத்து அளவத்து இருக்கவே இல்லை. ஸோ எதுகை வரவே வராது. ஓகேங்களா? மோனை முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மட்டும் போதும் மோனை என்று. வா இருக்குது, இங்கே வா கிடையாது, இங்கே வா கிடையாது, இங்கே வா கிடையாது, வகர வரிசையே இல்லை. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம்? மோனையும் கிடையாது. முரண் அப்படின்னு இருக்குது. முரண் அப்படின்னா முரண்பட்டு நிற்கிறது. இரவு பகல், அல்லும் பகலும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேங்களா? அல்லும் பகலும், மேடு பள்ளம் இப்படின்னு வார்த்தைகள் முரண்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை முரண் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே எதுவுமே முரண்பட்டு கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே வேறு வேறு வார்த்தைகள் தான் இருக்குது, முரண்பட்ட வார்த்தைகள் கிடையாது. ஸோ ஆன்சர் முரணம் கிடையாது. ஓகேங்க, அடுத்ததாக இருக்கிறது ஏய்பு மட்டும்தான். ஆன்சர் ஏய்பு தான். ஓகேங்களா? ஏன்னா மேலே எதுவுமே பொருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கணும் ஆன்சர். இந்த விடை தெரியவில்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை அப்படின்றது தான் அர்த்தம். இங்கே என்ன ஏய்புனா என்ன சொல்கிறோம்? ஒரு அடியில் இருக்கிற இறுதி எழுத்தோ சீரோ அசையோ, ஒரு அடியில் இருக்கிற இறுதி எழுத்துனா இம்மு. இதுவே சும் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? அசைன்னு சொல்லுவோம். ஒரு குரல் ஒரு ஒற்று இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நேரசைன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு இறுதி எழுத்தோ அசையோ, அடுத்து சீரோனா இது ஃபுல்லாக, சீர்னா இது ஃபுல்லாக ஒரு எழுத்தாக இருக்கலாம், ஒரு அசையாக இருக்கலாம், ஒரு சீராக இருக்கலாம். அதாவது கடைசியில் இருக்கணும். கடைசியில் இருக்கிறது அடுத்த அடியிலையும் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா அடி ஏய்புன்னு சொல்லுவோம். அடி ஏய்புன்னு சொல்லுவோம். இதுவே இந்த சீரில் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை சீர் ஏய்புன்னு சொல்லுவோம். அதுவே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு 1,2 வந்தால் இணை ஏய்புன்னு சொல்லுவோம். 1,3 வந்தால் பொழிப்பு ஏய்புன்னு சொல்லுவோம்.
1,4ல் வந்தால் ஒருவு ஏய்வுன்னு சொல்லுவோம். டீட்டெயிலாக போனோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அப்படி எதுவும் கொடுக்கல, அடியா சீரா அப்படின்னு எதுவும் கொடுக்கல, வெறுமனே ஏய்வுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் போகலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சென்னையில் ஆறுமுக நாவலர் அச்சுக்கூடம் அமைத்தார் அப்படின்னு இருக்கு. ஓகேங்க, எப்போவுமே நம்மளுக்கு ஒரு எழுவாய் தான் முதல்ல இருக்கணும், ஒரு எழுவாய் தான் இருக்கணும். ஓகே, அப்போ சென்னை அப்படின்றது எழுவாய் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சென்னைன்றது எழுவாய் தான், ஆனால் இங்கே பாருங்க இல் அப்படின்றது 5ஆம் வேற்றுமை உருபு, 5ஆம் வேற்றுமை உருபு. அப்போ இது ஒரு எழுவாயாக இருக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு எழுவாயாக இருக்க முடியாது. இங்கே ஆறுமுக நாவலர் அப்படின்றது ஓகே, இது ஒரு எழுவாய். எழுவாய் ஏன் இடையில வரணும்? எழுவாய் இடையில வரக்கூடாது. ஸோ அது தவறானது. ஓகேங்களா? அச்சுக்கூடம் அப்படின்னு தனியாக பார்த்தோம் அப்படின்னா அது எழுவாய் தான். அது கூட வேற ஒரு வார்த்தையை சேர்த்து பார்த்தோன்னா அது என்னவா மாறும்? பயனிலையாக மாறும். ஓகேங்களா? அச்சுக்கூடம் அப்படின்றது ஒரு எழுவாய் சரிதான். ஆனால் இங்கே அமைத்தார் அப்படின்னு இருக்கு. ஆறுமுக நாவலர் அப்படின்ற பெயர் சொல் வந்து உள்ளால வந்திருக்கு. சென்னையில் அப்படின்ற ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை அப்படின்றோம் இல்லையா? இது ஒரு பெயர் சொல் தான், அதை வேறுபடுத்துறது தான் இந்த வேற்றுமை உறுப்பு இல்லை அப்படின்றது. அதுவும் தவறு. ஆறுமுக நாவலர் அச்சுக்கூடம் அச்சுக்கூடம் அமைத்தார் சென்னையில்னு இருக்கு. சரி, இதுவும் சரியில்லை. அமைத்தார்ன்ற வார்த்தை கடைசியில் வரணும், சென்னையில்ன்ற வார்த்தை கொஞ்சம் உள்ளாக வரணும். ஓகேங்களா? அதுவும் தவறாக தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, ஆறுமுக நாவலர் ஒரு எழுவாய் இருக்கு, அது முதல்ல இருக்கு. ஒரு வேற்றுமை உருவு உள்ள வார்த்தை இருக்கு, அப்போ அது இடையில இருக்கு, அதுவும் சரியான இடத்துல தான் இருக்கு. அச்சுக்கூடம் அப்படின்றது ஒரு பயனிலை. அந்த பயனிலை எதை தொடர்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமைத்தார் அப்படின்ற வினைச்சொல்லை தொடர்ந்து, வினைச்சொல்லுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே இருக்கு. அதனால ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆமைகள் வேகமாக ஓடா வாக்கிய வகை அறிக. ஆமைகள் வேகமாக ஓடா அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஆமைகள் இதில் பாருங்க பன்மை விகுதி இருக்கு. ஸோ ஓடாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தூ அப்படின்றது ஒருமைக்குரிய விகுதி. இப்படி தூ அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா இந்த சென்டென்ஸே தப்பாக போயிடும். ஓகேங்களா? ஆமைகள் வேகமாக ஓடா அப்படின்றது தான் சரியானது. வாக்கிய வகை அறிக. ஆமைகள் எப்படி போகும் அப்படின்னா மெதுவாக போகும் அப்படின்றது தான். ஆமைகள் மெதுவாக செல்லும், இதுதான் சரியானது. ஓகேங்களா? இதுதான் சரியானது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? வேகமாக அப்படின்னு இருக்காங்க, அதுவே ஒரு ஆப்போசிட் வேர்டு தான். ஓடா அப்படின்றதும் ஒரு ஆப்போசிட் வேர்டு தான். அதாவது ஓடாது அப்படின்றதும் எதிர்மறையான வார்த்தை தான். ஓகேங்களா? அதனால் வாக்கிய வகைன்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து எதிர்மறை வாக்கியம் அப்படின்றது தான் சரியானது. ஓகேங்களா? தனி வாக்கியம் அப்படின்றது இதை சொல்லலாம், ஆமைகள் மெதுவாக செல்லும் அப்படின்றது தனி வாக்கியம். ஓகேங்களா? ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிகிறது, இல்லைன்னா ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நேர்கூற்று வாக்கியம் அங்கே பார்த்துருப்போம் என்ன ஏதுன்ட்டு. செய்தி வாக்கியம் ஒரு செய்தியை தெளிவாக குறிப்பிட்டது அப்படின்னா அதை செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பாருங்கள், ஆமைகள் மெதுவாக செல்லும் அப்படின்றது ஒரு செய்தி வாக்கியம் தான். ஓகேங்களா? ஆமைகள் மெதுவாக சென்றன அப்படின்னு சொன்னாலுமே அது செய்தி வாக்கியம்தான். இது இப்படி கன்ஃபியூஷன்ஸ் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் செய்தியை தெளிவாக தெரிவிச்சது அப்படின்னா அது செய்தி வாக்கியம்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறது? ஓடாது அப்படின்ற எதிர்மறையும் வேகமாக அப்படின்றதும் ஒரு எதிர்மறை தான். ஓகேங்களா? ஓடாது அப்படின்ற ஓடா அப்படின்ற எதிர்மறையை கொண்டு முடிஞ்சிருக்கிறதால எதிர்மறை வாக்கியம் அப்படின்றோம். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின், புலவரே பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான், வாக்கிய வகை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க, இங்கே கார் புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்படி கார் புள்ளி மேற்கோள் குறி வந்துச்சு அப்படின்னா அது எதுக்கானதாக இருக்கும் அப்படின்னா நேர்கூற்று வாக்கியத்துக்கானதாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, இது மாதிரி என்று என இப்படிப்பட்ட சொற்கள் வந்துச்சுன்னா அது நேர்கூற்றுக்கான சொற்கள். இதுவே கொள்ளுமாறு அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கொள்ளுமாறு அப்படின்னு வந்தால் அது வந்து எதுக்கானது? அயர்கூற்றுக்கானது. அந்த மாறு அப்படின்றது அயர்கூற்றுக்கானது.
அப்போ ஒரு ஒரு தன்மை ஒரு முன்னிலை. புலவரே அப்படின்றது எழுத்தாப்பில் இருக்கிறவங்கள பார்த்து அரசன் சொல்கிறது. அரசன் வந்து தன்மையில் இருக்கிறவர், இங்கே எழுத்தாப்பில் இருக்கிறது முன்னிலை இருக்கிறது. இப்படி தன்மை முன்னிலை ஒரு இதில் வந்துச்சு, ஒரு தொடரில் வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லலாம்? நேர்க்கூற்று வாக்கியம்னு சொல்லலாம். இங்கே என்று என அப்படின்னு வந்துச்சுன்னா அதையும் நேர்க்கூற்று வாக்கியம்னு சொல்லலாம். இங்கே மேற்கோள் குறி இடம் பெற்றிருந்துச்சுன்னா அதை நேர்க்கூற்று வாக்கியம்னு சொல்லலாம். ஓகேங்களா? மற்றபடி உணர்ச்சி வாக்கியம், செய்தி வாக்கியம் அதில் பார்த்தாச்சு, அயர்கூற்று வாக்கியமும் அதில் பார்த்தாச்சு. ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் 81. கீழ்காண்பனவற்றுள் வினை எச்சத்தை தேர்க. ஓகே, வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஒரு வேர்ச்சொல் அப்படின்றது பிரிக்க முடியாத இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு செயலை குறிக்கும், ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும், இல்லைனா ஏவல் சொல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே பாருங்க, இப்போ சுருங்கினான் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். சுருங்கினான் அப்படின்னு இருக்கு. இதில் சுருங்கி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு வார்த்தை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சுருங்கு அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு கட்டளை சொல், ஒரு ஏவல் சொல். சுருங்கு அப்படின்னா என்ன? சுருங்கு அப்படின்ற ஒரு கட்டளை சொல்ல வருது. அப்போ இதுதான் பகுதி அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா இதுதான் வேர் சொல் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா அடிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். அடிச்சொல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ சுருங்கி அப்படின்றதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை வரணும். எப்படி இருக்கலாம்? சுருங்கி பழுத்தது அப்படின்னு இருக்கலாம்னு வச்சுங்களேன். பழுத்தது அப்படின்றது என்னது? ஒரு வினைச்சொல், அதாவது வினை முற்று. ஓகேங்களா? வினைச்சொல். அப்போ வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது வினை எச்சம். சுருங்கிய பழம் அப்படின்னு இருக்கு. சுருங்கிய பழம் அப்படின்னு இருக்கு. அப்போ இது ஒரு எச்ச சொல். அந்த எச்சம் எதை கொண்டு முடிஞ்சிருக்கு? ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இது பெயரெச்சம். பெயரெச்சம். சுருங்கியது இது என்னன்னா ஒரு முடிஞ்சு போன ஒரு நிகழ்வு. இது என்ன சொல்லலாம்? வினை முற்று அல்லது முற்று வினை அப்படின்னு சொல்லலாம். முற்று வினை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சுருங்கி அப்படின்றது வினை எச்சம். ஓகே, அடுத்த கொஸ்டின். தூய்மையுடன் இரு, தன்னலமற்று இரு, எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூய்மையுடன் இரு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட கட்டளை சொல் மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே தன்னலமற்று இரு அப்படின்றதுல நம்ம கட்டளை சொல்லாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? கட்டளை சொல்ல முடியாது. இது ஒரு வேண்டுதலாக சொல்லலாம், இல்லை ஒரு விழைவாக சொல்லலாம், ஒரு விருப்பமாக சொல்லலாம். அப்படி சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம்? விழைவு வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். வேண்டுதல், எண்ணுதல், விழைவு, விருப்பம் இதையெல்லாம் அற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து விழைவு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மறை கிடையாது, உடன்பாடு கிடையாது, ஸோ செய்தி வாக்கியமும் கிடையாது. யாரோ ஒருத்தங்க யாரையோ பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூய்மையுடன் இரு, தன்னலமற்று இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க, விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதனால் என்ன வாக்கியம்ன்றோம்? விழைவு வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க. அடுத்த கொஸ்டின். பெயர் சொல்லின் வகை அறிக. மகிழ்ச்சி அப்படின்னு இருக்கு. மகிழ்ச்சி அப்படின்றது நம்மளுக்கு பண்பு பெயர் விகுதிகள் அப்படின்னு இருக்கு, தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம தொழிற்பெயர் விகுதிகள் வந்து தல் அல் அம், தல் அல் அம், ஐ கை வை கு கு ரி ரு. தல் அல் அம் ஐ கை வை கு பு ரி ரு உ தி சி வி. தல் அல் அம் ஐ கை வை கு பு ரி ரு உ தி சி வி. காடு, உள், பாடு, அரவு, ஆணை, மை, தூ, ஆள் அப்படின்னு நிறைய பண்பு பெயர் விதிகள் இருக்குது. பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்க. இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன போட்டிருக்கோம்? சி சொல்லிருக்குமா? சி பாருங்கள். உதிசிவி உள்காடு என்ன சொல்லுவேன்னா உதிசிவி உள்காடு, பாடு, அரவு, மைது, ஆள் அப்படின்னு சொல்லுவேன் வேகமாக. அப்போ சி அப்படின்றது என்ன விகுதி? தொழிற்பெயருக்கான விகுதி. அதுக்காக இங்கே பண்பு பெயர்லேயும் சேம் இது மாதிரியான ஒரு சில விகுதிகள் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் பகுத்து பிரித்து அறிஞ்சு படித்து வச்சுக்கோங்க.
ஆனால் பண்பு பெயரை கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், தொழிற்பெயரையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சில வார்த்தைகள் இது மாதிரி வரும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். மகிழ்ச்சி அப்படின்னா என்னது? சந்தோஷப்படுதல். சந்தோஷப்படுதல் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர் தான். ஓகேங்களா? அது மகிழ்ச்சி அப்படின்றது பண்பு பெயராக வராது, தொழிற்பெயர் அப்படின்றது தான் சரியானது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சினை பெயர்னா உறுப்புகளை குறிக்கிறது. பொருட்பெயர்னா முழு பொருளையும் குறிக்கிறது. பொருட்பெயர்னா முழு பொருளையும் குறிக்கிறது. சினை பெயர்னா பொருளில் இருக்கிற உறுப்புகளை குறிக்கிறது. ஓகேங்க, ஆன்சர் டி தான். அடுத்த கொஸ்டின், சரியான அகரவரிசை தேர்க. ஓகே, அகரவரிசையில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வரணும், ரெண்டாவது ஆயுத எழுத்து இருந்துச்சுன்னா ஆயுத எழுத்து, அப்படி இல்லைன்னா மெய்யெழுத்து. மெய்யெழுத்து இல்லை அப்படின்னா உயிர்மெய் எழுத்து வரலாம். அப்படி இல்லைன்னா முதல்ல உயிர்மெய் எழுத்துலையும் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மா கொடுத்துருக்காங்க, கோ கொடுத்துருக்காங்க, மூ கொடுத்துருக்காங்க, மா கொடுத்துருக்காங்க. ஸோ கோ அப்படின்றதில் தான் ககர வரிசை வருது இல்லையா? ககர வரிசை வர்றது கோ அப்படின்றது தான். அப்போ கிட்டத்தட்ட இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா வேறு எதுவுமே மா வராது, மூ வராது, மா வராது. இது எல்லாம் எங்கே இருக்கும்? காங்கா சா ஞாட்டா அப்படின்றதுல கீழே இருக்கும் மான்றது. ஸோ கோமேதகம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஆன்சருமே அதுதான். ஓகேங்களா? இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். கோ அப்படின்றது காவா, மா எங்கே இருக்கும்? ஞா டா நா தா நா பா மா அப்படின்னு. இங்கே கா இருக்குது, இங்கே மா இருக்குது, எல்லாமே மகர வரிசை தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். விடைக்கேற்ற வினாவை தேர்க அப்படின்னு இருக்கு. எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்றது விடைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எங்கள் வீட்டில் எது இல்லை அப்படின்றது பார்க்கறதுக்கு சரியாக தோணலாம். எங்கள் வீட்டில் எது இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்னு. நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லக்கூடாது இல்லையா? ஆனால் இங்கே நான் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். பட் இருந்தாலும் அது கிடையாது. ஓகேங்களா? எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்றதுல எங்கள் வீட்டில் எது இல்லை அப்படின்றது தவறு. நானே கேட்டு நானே பதில் சொல்கிறது சரியாக இருக்காது. யார் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்னு இருக்குது. இந்த கேள்வி பார்க்குறதுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். யார் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்றது பதிலாக இருக்குது. இது எப்படின்னா, ஒரு 10 பேர் உட்காந்துருக்கும் போது யார் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தவங்க எந்திரிச்சு சொல்கிறது சரியாக இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு 10 பேர் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது இங்கே தெரியாது. அதனால் யார் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்றதுக்கு எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்காது. ஸோ இதுவும் தவறானது. அடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா அப்படின்னு கேட்குறோம். என்ன கேட்குறோம்? உங்கள் வீட்டில் அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து கேட்கலாம், இல்லை பன்மையில் இருக்கிறவங்கள்கிட்ட கேட்கலாம். அங்கே என்ன வருது? எங்கள், உங்கள், எங்கள் அப்படின்ற பதில் சரியாக இருக்குது. தக்காளி இருக்கிறதா அப்படின்றதுக்கு இல்லை அப்படின்ற பதிலும் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து, வீட்டில் தக்காளி இருக்கிறதா அப்படின்னா அது ரைட்டு தான். வீட்டில் தக்காளி இருக்கிறதா, வீட்டில் தக்காளி இல்லை அப்படின்றது சரிதான். பட் இங்கே எங்கள் அப்படின்னு பதில் வந்திருக்கு. கேள்வியில் எங்கள் அப்படின்றதுக்கான கேள்வி கிடையாது. ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். மேனி துலங்க, அதாவது இது வந்து உரைநடையில் வர்ற ஒரு கொஷின் தான். பட் பழமொழி அப்படின்றதால எங்கே வந்திருக்கு? இங்கே இலக்கணத்தில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மேனி துலங்க குப்பை மேனி அப்படின்றது தான் சரி. இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தூதுவளை அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லலாம்னா தூதுளை, சிங்கவள்ளி, சிங்கவள்ளி இப்படின்னு வேறு பேர்களை வச்சு சொல்லுவாங்க. சிங்கவள்ளி அப்படி சொல்லுவாங்க. இது எது என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லெண்ணெயில் சமைச்சு 21 நாள் உண்டு வந்தால் சுவாச காசம் அகலும், இளைப்பு இருமல் நீங்கும். சுவாச காசம் அகலும், இளைப்பு இருமல் நீங்கும். சுவாச காசம், இளைப்பு, இருமல் நீங்கும். 21 நாள் நல்லெண்ணெயில் உண்டு சமைச்சு வந்தா. ஓகேங்களா? அடுத்து, வாழ்நாளை நீட்டிக்கும். வாழ்நாளை நீட்டிக்கும், குரல் வளத்தை மேம்படுத்தும். எது? தூதுவளை. தூதுவளை. அடுத்துக்கடுத்து கற்றாழை. கற்றாழையை பற்றி நம்ம முதலே பார்த்துட்டோம். கரிசலாங்கண்ணியை பார்த்துட்டு முதலே ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வள்ளலார் என்ன சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா, ஞான பச்சிலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா ஞான பச்சிலைன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்க, அடுத்த கொஸ்டின். வாழ் என்னும் சொல்லிற்கான தொழிற்பெயரை காண்க அப்படின்னு போட்டிருக்கோம். முதல்ல என்ன சொல்லணும்? தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, ரி, ரு, உதி, சிபி, உள், காடு, பாடு, அரபு, ஆணை, மைதல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பாருங்கள், எடுத்தோடனே
நான் தல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தல், அல், அம், கை, வை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓ, கை அப்படின்றது எதில் வருது? தொழிற்பெயர் விகுதிகளில் வருது. கேட்குறது என்ன கேட்டிருக்காங்க? தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி இதை வச்சு மட்டுமே முடிவு பண்ணிட முடியாது. வாழ் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட அது பார்த்தாலே தெரியும், ஒரு தொழில் தான். வாழ்ன்றது ஒரு செயலை குறிக்கிற சொல்லு, ஒரு வினையை குறிக்கிற சொல்லு. அப்போ வினையோட எச்சம் வந்து வாழ்தல், கை அப்படி இப்படின்னு அம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறோம்? அது தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இது வாழ்ந்த அப்படின்றது பெயரெச்சம், வாழ்ந்த அப்படின்றது வினையெச்சம், வாழ்ந்தான் அப்படின்றது வினை முற்று. ஓகேங்களா? இது வினை எச்சம், இது பெயரெச்சம். ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அவர் படிக்கலை, அவர் யாரையோ படிக்க வச்சிருக்காரு. யாரை படிக்க வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பையனை படிக்க வச்சிருக்காரு. அப்போ இவர் படிச்சிருந்தா என்னன்னு சொல்லலாம்? இவர் தந்தை படித்தார். தந்தை படித்தார் அப்படின்னா அது வந்து தன்வினை. தந்தை யாரை படிக்க வைக்கிறாரு? மகனை படிக்க வைக்கிறாரு. அப்போ அப்படின்னா அது பிறவினை அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? செய்வினை அப்படின்றது வேறு. ஓகேங்களா? மகன் புத்தகத்தை படித்தான் அப்படின்னா அதை வந்து செய்வினை அப்படின்னு சொல்லலாம். மகன் புத்தகத்தை படித்தான் அப்படின்றத செய்வினைன்னு சொல்லலாம். பட் இதுவுமே சொல்லலாம், தன்வினையுமே சொல்லலாம். அந்த கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நமக்கு அது மாதிரி என்ன கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம். செய்வினை அப்படின்றதும் தன்வினை அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். அதில் கொஞ்சம் டீப்பாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயன் யாருக்கு உரியதாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பயன் வந்து அவருக்கு மட்டுமே உரியதாக இருந்துச்சுன்னா அதை தன்வினைன்னு தேர்ந்தெடுங்க. இல்லை பிறருக்கு அது பயனளிக்கிற மாதிரி இருந்துச்சு, தனக்கும் பயனளித்து பிறருக்கும் பயன் அளிச்சது அப்படின்னா அதை செய்வினை அப்படின்னு போடுங்க. செயற்பாட்டு வினை உங்களுக்கு தெரியும், படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படின்ற துணை வினைகளை கொண்டு வரும். ஓகேங்களா? ஓகேங்க. எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த டெஸ்ட்டுக்கும் நல்லா படிச்சுட்டு வாங்க, நல்லா எழுதுங்க, இருக்கிற டைமை அதிகப்படுத்துங்க, படிக்கிற டைமை அதிகப்படுத்துங்க. அதேமாரி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்கள். அப்படி நிறையா பண்ணால் மட்டும்தான் நிறையா தெரிஞ்சுக்க முடியும், நிறையா பிழைகளை களைய முடியும், நிறையா பிழைகளை திருத்திக்க முடியும். எல்லாருமே நல்லா படிங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ.